You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். நான் நிச்சயமாகவே அதை பாராட்டுகிறேன். அது என்னுடைய முதல் கிறிஸ்துமஸ் அன்பளிப்பாயிருக்கிறது. ஆகையால் நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருந்தேன். பாருங்கள், என்னால் அதை திறந்து பார்க்க முயற்சிக்காமல் இப்பொழுது பிரசங்கிக்க முடிந்திருந்தால் நலமாயிருக்கும். நான் கிறிஸ்துமஸ் எதிர்பார்ப்புகளோடு உள்ள ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கும் ஒரு குழந்தையை போன்றிருக்கிறேன். ஒரு சிறு ஆச்சரியம் உண்டு என்றும் அதற்குள்ளாக இருப்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் உணர்வீர்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும், நாம் வயோதிகம் அடையும் போது நாம் நம்முடைய எல்லா குழந்தை பருவ தன்மைகளையும் விட்டுவிடுவோம் என்று நான் கருதவில்லை. நீங்கள் அவ்வாறு கருதுகிறீர்களா? நாம் வளர்ந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதுதான் அதை குறித்த காரியமாய் உள்ளது. பாருங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. நாம் இந்த அருமையான கிறிஸ்துமஸ் பண்டிகை பருவ காலையில் மீண்டும் இங்கு இருப்பதும், நாம் கூட்டத்திற்கு செல்லும் போது அவர் இருக்கிறார் என்று நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிற காரணத்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மோடு தொடர்ந்திருக்கும்படியாக முன்னோக்கி எதிர்பார்த்திருப்பதும் நமக்கு மகிழ்ச்சியாய் உள்ளது. இந்த காலையில் அவர்கள் சிறு பிள்ளைகளுக்காக சில அன்பளிப்புகளை வைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் சிறு பிள்ளைகளுடைய அன்பளிப்புகளை ஏற்கனவே எடுத்துக்கொண்டனர். பாருங்கள், அது மிகவும் அருமையாய் உள்ளது. இப்பொழுது நேரம் இருக்குமானால் இந்த நேரத்தில் நம்முடைய கடந்த கூட்டத்தின் பேரிலான ஒரு சிறிய சுருக்கமான நிகழ்வு அறிக்கையை சற்று கூற விரும்புகிறேன். இந்த ஆராதனைகளுக்கு செல்ல நீங்கள் தான் எனக்காக தேவனை பற்றி கொண்டு ஜபிக்கிற ஜனங்களாயிருக்கிறீர்கள். எனவே நான் கடந்த கூட்டங்களின் நிகழ்வுகளை குறித்து ஒரு சுருக்கமான தொகுப்பினை எடுத்துரைக்க விரும்புகிறேன். கடந்த கூட்டத்தின் சம்பவங்களில் முதன்மையாய் கவனிக்க வேண்டிய ஒன்று விஸ்கான்சில் உள்ள ஷவானோ என்ற இடத்தில் நடைபெற்றதாக இருந்தது. அது நாங்கள் கிட்டத்தட்ட வியாதியஸ்தற்காக ஜெபிக்க ஆயத்தமான போது அது உயர்நிலைப்பள்ளி அரங்கத்தில், அந்த புதிய உயர்நிலைப்பள்ளி அரங்கத்தில் நிகழ்ந்தது. நான் பீட அழைப்பை கொடுத்த போது அநேகர் கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருந்தனர். அப்பொழுது இடத்திலிருந்து சற்று தூரத்தில் சரியாக கூட்டத்தாரின் மத்தியில் ஒரு காரியம் சம்பவித்ததை நான் கவனித்தேன். அங்கே ஏறக்குறைய 70 அல்லது 75 வயதுடைய ஒரு வயோதிக மனிதன் இருந்தார். அவர் ஒரு மாரடைப்பினால் விழுந்து மரித்து போய்விட்டார். அப்பொழுது அவருடைய வாயிலிருந்து நுரைத்தள்ளி அவருடைய ஆடைகளின் மேல் அந்த நுரைத்தண்ணீர் வழிந்தது. அச்சமயத்தில் அவருடைய மனைவியோ உண்மையாகவே பரபரப்படைந்து அவருடைய முகத்தை தேய்த்து துடைத்துக் கொண்டிருந்தாள். அது சத்துருவின் தந்திரமாய் இருந்தது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவன் ஜனங்களை நிலைகுலைய செய்யவே அந்த காரியங்களை செய்கிறான். பாருங்கள், அப்பொழுது அவன் அதை செய்யும் போது அது ஒரு பரபரப்புக்குள்ளாகி விடுகிறது. அது கூட்டத்தில் அநேக முறை சம்பவித்துள்ளது. அது மீண்டும் அதே விதமாக அந்த பீட அழைப்பிற்கு முன்பாக அண்மையில் நியூ இங்கிலாந்தில் நிகழ்ந்தது. எனவே ஜனங்களை பரபரப்பூட்டப்படுவதிலிருந்து தவிர்க்க நான் அந்த விதமான நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் என்ன கூறுவார் என்பதை காணும்படிக்கு உங்களுடைய அறிவுத்திறனை உன்னிப்பாக வைத்திருக்க வேண்டும். காரணம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் வேத வாக்கியங்களில் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். அங்கேயோ அநேக தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பிரியர்கள் இருந்தனர். நான் அந்த மனிதனை தொடர்ந்து உற்று நோக்கியவாறு அவருடைய வாயில் நுரைத்தள்ளி இருந்ததை பார்த்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் பாருங்கள், ஒரு நபரை மரணம் தாக்கும் போது வழக்கமாகவே தண்ணீர் வெளிவருவதை எவருமே அறிவர். அப்பொழுது அவருடைய மனைவியோ அவருடைய முகத்தை தேய்த்து துடைத்துக் கொண்டிருந்தாள். எனவே அவள் அந்த விதமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தாள். அப்பொழுது நான் ஜனங்கள் அவளை கவனித்துக் கொண்டிருப்பதை தவிர்க்க அவளுடைய சுய கவனத்திற்கு கொண்டு வர, உன்னுடைய கணவருக்கு எவரேனும் அவரை தண்ணீர் குடிக்க செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் எல்லாவற்றையும் உங்களிடமே விட்டுவிடுகிறேன் என்றாள். அவள் ஒரு லூத்தரன் ஸ்தாபனத்தை சேர்ந்தவளாயிருந்தாள். அப்பொழுது நான் ஜெப வரிசையை அழைத்து ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படி அவர்களை எழும்பி வர செய்யலாம் என்றும் எண்ணியிருந்தேன். ஆனால் அதை செய்வதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவரோ ஜனங்களை பெயரிட்டு அழைக்கும்படி கூட்டத்திற்குள் அவர்கள் மேல் அசைவாடத் தொடங்கினார். அப்பொழுது அது ஏறக்குறைய 2 முறை அந்த வயோதிக நபர் மீது கடந்து சென்றது. அப்பொழுது சடுதியாக நாம் ஜெபம் செய்வோம் என்றேன். நான் ஜெபிக்க துவங்கின போது இந்த மரணத்திடம் அவரை கட்டவிழ்த்து விடு என்று கூறப்பட்டதை ஜெபிக்கும் போது நானே எனக்குள்ளாக கேட்டேன். அது கூறப்பட்ட உடனே அந்த மனிதன் ஜீவனை அடைந்து எழும்பினார். அப்பொழுது முழு பட்டணமே கர்த்தர் செய்திருந்ததை குறித்து பரபரப்புக்குள்ளானது போன்றாகிவிட்டது. அவ்வண்ணமே தொடர்ந்து மற்ற கூட்டங்களிலும் நிகழ்ந்துள்ளது. மேலும் நான் உங்களுடைய அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சிறு சம்பவத்தை மட்டுமே குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அது அண்மையில் லாஸ் ஏஞ்சலிஸ் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. அப்பொழுது நான் சகோதரன் ஆர்கன்பிரைட் அவர்களோடு தங்கியிருந்தேன். அந்த இடங்களில் ஜனங்கள் எவ்வாறு தொலைபேசியில் அடைத்துக் கொண்டே இருப்பார்கள் என்பதை உங்களில் அநேகர் அறிந்துள்ளீர்கள்.
அவர்கள் தேவையுள்ள ஜனங்களாயிருக்கிறார்கள். ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று தொலைபேசியில் கூப்பிடுவதை நாம் குற்றம் சாட்டுகிறதில்லை. அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயுள்ளது. ஆனால் இதுவோ அங்கே பயங்கரமானதாயிருந்தது. ஏனென்றால் நாங்கள் கர்த்தர் செய்திருந்த அநேக மகத்தான காரியங்களை கூறியிருந்தோம். அதில் ஒன்று, 20க்கும் சற்று மேற்பட்ட வருடங்களாக ஒரு மனிதன் பக்கவாதம் அடைந்து தன்னுடைய கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் அந்த மனிதனை சுகப்படுத்த அவர் கூட்டத்திலிருந்து நடந்து வந்தார். அது சபைகளுக்கு மத்தியில் ஒரு சிறு எழுச்சியை துவக்கினது. அதன் பின்னர் ஒரு நாள் காலையில் நான் தொலைபேசி மணி ஒலிப்பதை கேட்டேன். அப்பொழுது அந்த தொலைபேசியை எடுத்து பதிலுரைக்க என்னோடு தங்கியிருந்த சகோதரன் ஆர்கன்பிரைட் அவர்கள் அந்த நேரத்தில் அங்கிருக்கவில்லை. எனவே நான் தொலைபேசியை எடுத்து அதற்கு பதிலுரைத்தேன். அதுவோ ஒரு மெக்சிகோ மிஷனரியாக இருந்தது. அப்பொழுது அவரோ, சகோதரன் பிரணாம் அவர்களே, நீர் இங்கே பட்டணத்தில் இருந்தீர் என்பதே எனக்கு தெரியாது என்றார். மேலும் அவர், நீர் இன்றிரவு கவ் பேலஸ் என்ற இடத்திற்கு பக்கத்தில் எங்கோ ஒரு கூட்டம் நடத்தப் போகிறீர் என்பது எனக்கு தெரியும் என்றார். அவர் தொடர்ந்து, இன்னும் 5 மாதம் கூட பூர்த்தியாகாத ஒரு குட்டி பையன் எனக்கு உண்டு என்றார். ஆனால் அவன் புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருக்கிறான் என்றார். மேலும், இவ்வாறு ஜெபிக்க அழைப்பது வழக்கமான முறையல்ல என்பது எனக்கு தெரியும் என்றும், ஆனால் ஏதாவது இரக்கம் கிடைக்கும்படிக்கு நீர் வந்து அந்த சிறு குழந்தைக்காக ஜெபிப்பீரா என்று கேட்டார். அது உங்களுடைய குழந்தையா இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அப்பொழுது நான் திரு ஆர்கன்பிரைட் அவர்களை நான் தொலைபேசி அண்டை அழைத்தேன். அப்பொழுது நீர் அந்த மருத்துவமனை எங்கே உள்ளது என்று அவரிடத்தில் கூறுங்கள், ஏனென்றால் நான் இந்த பட்டணத்தை நன்கு அறிந்தவனல்ல என்று கூறினேன். 400 மைல் சதுர பரப்பளவு கொண்ட பட்டணம். நான் அந்த மருத்துவமனையை ஒருபோதும் கண்டதே இல்லை. அப்பொழுது திரு ஆர்கன்பிரைட் வந்தார். அவர், சகோதரன் பிரணாமே, நீங்கள் என்றார். அப்பொழுது நான், இது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலாய் உள்ளது என்பதை நான் உணர்கிறேன் என்றேன். ஆகையால் நாங்கள் அந்த பட்டணத்தில் அங்கிருந்து மருத்துவமனைக்கு சென்றோம். ஒரு மெக்சிகோ சகோதரர், அவர் அவ்வளவு வெள்ளை நிறமாய் இல்லாமல் இருந்தாலும் கூட என்னை விட நிறமாகவே இருந்தார். ஏறக்குறைய என்னுடைய வயதினை கொண்ட ஒரு மனிதர். அவருடைய மனைவியோ ஒரு பின்லாந்து பெண்மணியாய், சற்று இளம் பொன்னிறமான முடியினை கொண்டவளாய், மிகவும் அழகான பெண்மணியாய் இருந்தாள். அவரோ ஒரு பெருநன்மையான மனிதனாயிருந்தார். நாங்கள் மருத்துவமனைக்குள்ளாக சென்றோம். ஓ, நான் ஏராளமான காட்சிகளை காண்கிறேன். நாம் யாவரும் காணும்போது அது நம்மை தொல்லைக்குட்படுத்தி நம்முடைய உணர்ச்சிகளை வெளிக்கொண்டு வருகிறது. ஆனால் அதுவோ நான் எப்போதும் கண்டிருந்ததிலேயே மிக மோசமான ஒன்றாயிருந்தது. அவர்கள் அந்த சிறு குழந்தையை மருத்துவச்சி அறையண்டை ஒரு சிறப்பு மருத்துவச்சியினால் கொண்டு வர வேண்டியதாயிருந்தது. நான் பார்த்தபோது அந்த புற்றுநோய் அந்த குழந்தைகளுடைய சிறு தாடைகள் வரைக்கும் பரவி சென்றிருந்தது. எனவே அந்த புற்றுநோய் காயத்தின் தலைப்பகுதி வெடித்து பிளப்பதை தடுக்க அவர்கள் ஒரு துணியினை சுற்றி வைத்திருக்க வேண்டியதாயிருந்தது. அந்த குழந்தைகளுடைய சிறு தாடைகளில் இருந்து அந்த புற்றுநோயினை வெட்டி எடுக்க மருத்துவர் முயற்சித்திருந்தபடியால் அந்த இடத்திலிருந்து அந்த சிறு தொண்டை பகுதி வரைக்கும் முன்னும் பின்னும் இந்த விதமாக பெரிய பள்ளங்கள் உண்டாயிருந்தன. அது அந்த புற்றுநோயை மோசமான நிலையில் தீவிரமடைய செய்திருந்தது. நான் அதை பரப்பியிருந்தது என்ற அந்த வார்த்தையில் அழைப்பேன். அதுவே சரியான வார்த்தையாயிருக்கும். அது அதனுடைய குட்டி நாவுக்குள்ளாகவும் பரவிவிட்டிருந்தது. ஒரு சிறு குழந்தையின் வாய்ப்புறம் அதிகமாக அகன்றிடாமல் அந்த குட்டி நாவு வீக்கமடைந்து கிட்டத்தட்ட அது வரைக்கும் வெளியே நின்று கருப்பு நிறமாக மாறிவிட்டிருந்தது. எனவே அது சுவாசத்தை அடைத்திருக்க தன்னுடைய நாசிக்கு கீழே இருந்தே சுவாசித்தது. அந்த தகப்பனோ நடந்து இந்த சிறு குழந்தையின் பக்கத்தில் வந்து ரிக்கி என்று கூப்பிட்டார். மேலும் அப்பாவினுடைய குட்டி பிள்ளையே, ரிக்கி, அப்பா உனக்காக ஜெபிக்கும்படி சகோதரன் பிரணாம் அவர்களை அழைத்து வந்திருக்கிறேன் என்றார். அச்சிறு குழந்தையோ தன்னுடைய தகப்பனை அடையாளம் கண்டு கொண்டது. இங்கே அந்த குழந்தையினால் சுவாசிக்க இயலவில்லை. எனவே அவர்கள் குழந்தையுடைய தொண்டையில் ஒரு துவாரத்தை உண்டு பண்ண சதையை துண்டிக்க வேண்டியதாயிருந்தது. அது ஒரு சிறு துவாரமாயிருந்தது. அது அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் உபயோகித்து வந்த ஒரு சிறிய வட்டமான ஊதலை போன்று காணப்பட்டது. அது அதனுடைய சிறிய தொண்டையில் இருந்தது. அப்பொழுது அக்குழந்தை அந்த ஊதலினூடாக சுவாசித்துக் கொண்டிருந்தது. அங்கே ஒரு மருத்துவச்சியோ எல்லா நேரத்திலுமே அருகில் தரித்திருக்க வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் அந்த புற்றுநோயிலிருந்து வடியும் அழுக்கு நீர், சீழ் முதலியன இந்த சிறு துவாரத்தை அடைத்துக் கொண்டு மேலே வந்துவிடும். அப்பொழுது உடனே அவள் அந்த புற்றுநோயிலிருந்து வடியும் அழுக்கு நீர் கொண்ட சீழினை இந்த விதமாய் வெளியே எடுத்துவிட வேண்டும். அந்த சிறு குழந்தைகளுடைய கரங்களோ சிறு பலகைகளில் வைத்து கட்டப்பட்டிருந்தன. எனவே அக்குழந்தையானது தன்னுடைய மூச்சு திணறலின் போது தன்னுடைய கரங்களினால் அந்த அழுக்குகளை எடுத்து போட முடியவில்லை. எனவே அங்கே எல்லா நேரத்திலுமே ஒரு மருத்துவச்சி இருந்து கொண்டே இருந்தாள். ஆகையால் அது மூச்சு திணற துவங்கும் போது அவள் உடனே அருகில் சென்று அக்குழந்தைகளுடைய தொண்டைக்குழியிலிருந்து அந்த சிறு ஊதல் போன்றதிலிருந்து வெளிவரும் அந்த புற்றுநோயின் அழுக்கு நீர் கொண்ட சீடினையும் மற்றவற்றையும் எடுத்து போடுவாள். அந்த குழந்தையினுடைய குட்டி கரங்கள் இந்த விதமாய் அதனுடைய தந்தையை நோக்கியவாறு நீட்டி இருக்க அதனுடைய குட்டியான தலையோ பின்னாக இருந்தது. அதனுடைய சிறு, பாருங்கள், நாம் சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம். அதனுடைய சிறிய குழந்தை அணையாடை, சிறு குழந்தையோ மொத்தத்தில் அந்த அளவு நிலமாயும் கூட இருக்கவில்லை. இன்னும் 5 மாதம் கூட பூர்த்தியாகாமல் இருந்தது.
ஆனாலும் அந்த சிறிய குழந்தையானது அதனுடைய தந்தையை அடையாளம் கண்டு கொண்டது. அவரோ, ரிக்கி, அப்பாவினுடைய குட்டி பையனே என்றார். ஓ, அது எப்படியும் அது ஓர் கல்லான மனிதனுடைய இதயத்தையும் உருக்கிவிட்டிருக்கும். அவர் அதனோடு விளையாட அல்லது அதனை இந்த விதமாக தட்டி கொடுக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நானோ அங்கு நின்று கொண்டு, கர்த்தராகிய இயேசுவே, நீர் எல்லா மனதுருக்கத்திற்கும் ஊற்றாகவும் எல்லா இரக்கங்களும் உமக்குள்ளாக இருக்குமேயானால், அப்பொழுது நீர் இந்த சிறு அன்புக்குரிய குழந்தை இங்கே இந்த விதமாய் கிடந்து மரித்துக் கொண்டிருப்பதை கண்டு சந்தோஷம் அடைவீரா? அதை போன்ற அப்படிப்பட்ட நிலையில் உள்ளதை காண்பது சர்வ வல்லமையுள்ள தேவனின் சித்தம் என்பதை நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன், நம்பவும் முடியாதே என்று எண்ணினேன். மேலும் நான், நீர் இரக்கத்தின் ஊற்றாய் இருக்கிறீர், நீர் இரக்கத்தின் ஊற்றாய் இருப்பீரே, ஆனால் அப்பொழுது எப்படி உம்மால் இரக்கமுள்ள தேவனாய் இருக்க முடிந்து அதே சமயத்தில் அதை போன்ற ஒன்றை கண்டு கலிகூற முடியும் என்று எண்ணிக்கொண்டேன். பின்னர் நீர் இங்கே நின்று கொண்டிருந்தால் நீர் என்ன செய்வீர் என்றும் எண்ணினேன். பாருங்கள், இங்குள்ள என்னுடைய தனிப்பட்ட சிறு குழுவினர் நான் ஒரு மதவெறியனாக என்பதை போதுமான அளவிற்கு நன்றாகவே என்னை குறித்து அறிந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எனக்கு அது தெரியாது. நான் விரும்புகிறது எந்த காரியமாய் இருந்தாலும் நேர்மையாய் இருக்க வேண்டும். நான் தேவனை சந்திக்கும் போது ஒரு நேர்மையான இருதயத்தோடு அவரை சந்திக்க விரும்புகிறேன். எப்படி செய்ய வேண்டும் என்று நான் அறிந்துள்ள மிக சிறந்த முறையில் நான் செய்திருக்கிறேன். நான், கர்த்தாவே, நீர் இங்கே நின்று கொண்டிருந்தால் அப்பொழுது நீர் என்ன செய்வீர் என்று கூறின போது ஏதோ ஒன்று என்னிடத்தில் பேசினது. மேலும் அது திரும்பவும், நீ என்ன செய்வாய் என்பதை காணவே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது நான் அந்த சிறு குழந்தையை நோக்கி பார்த்து அந்த சிறு குழந்தையினுடைய கரத்தை பற்றி பிடித்தேன். அந்த விதமாய் அகலமாய் அல்ல, இந்த விதமாய் என்னுடைய விரல்களில் அதை வைத்து பிடித்துக் கொண்டேன். அதன் பின்னர் நான் தேவனில் கொண்டுள்ள விசுவாசத்தின் மூலம் இந்த புற்றுநோய்க்கும் குழந்தைக்கும் இடையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வைக்கிறேன் என்று கூறிவிட்டு திரும்பி நடந்து வெளியே சென்றேன். அந்த தகப்பனோ என்னோடு கூடவே வந்தார். என்னால் அதற்கு மேல் ஒன்றுமே கூற முடியாமல் இருந்தது. பின்னர் நான் காரில் ஏற சென்ற போது அவரோ, சகோதரன் பிரணாம் அவர்களே, இதோ நான் உங்களுக்காக சேமித்து வைத்திருந்த ஒரு சிறு தசமபாகம் என்றார். அப்பொழுது நானோ, ஓ இரக்கமுள்ள சகோதரனே, அதை கொடுக்காதீர்கள் என்றேன். மேலும் நான், வேண்டாம், நான் அந்த பணத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றேன். ஆயினும் அவர், இது ஊழியத்திற்கு செலவிடுகிற தசமபாகமாய் உள்ளது என்றார். மேலும் நான் என்றோ ஒரு நாள் உங்களை காண்பேன் என்று எண்ணியே இதனை சேமித்து வைத்தேன் என்றார். அதற்கு நானோ, அதனை அங்குள்ள ரிக்கியினுடைய கட்டணத்திற்கு செலவு செய்யுங்கள் என்றேன். மேலும் நான், அவனுக்கே அது தேவைப்படும் என்றேன். எனவே பின்பு நான் வீட்டிற்கு புறப்பட்டு சென்று விட்டேன். அப்பொழுது அந்த நேரத்திலிருந்து 2 மணி நேரத்துக்குள் அந்த சிறிய தாடைகள் பின்னோக்கி சென்று இயல்பு நிலைக்குள்ளாகி அந்த நாவும் அவனுடைய வாய்க்குள்ளே திரும்பி இயல்பு நிலை அடைந்தது. தயவுள்ள அன்பின் இரக்கமான நேசப்பிதா அந்த குழந்தையை குணப்படுத்தும்படிக்கு பொருத்தி சரி பார்த்திருந்தார். அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தை ஒரு சுகமான குழந்தையாய் வீட்டிற்கு அனுப்பப்பட போவதாயிருந்தது. அப்பொழுது நான் அங்கிருந்து புறப்பட ஆயத்தமாய் கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமின்றி அந்த செய்தி மேற்கு கரையில் பரவினது. எனவே இங்குள்ள ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் மிக தொலைவில் உள்ள பேசிடென்னா என்ற இடத்திலிருந்து தன்னுடைய பேரக்குழந்தையை அனுப்பி அந்த குழந்தைக்காக ஜெபிக்கும்படி அங்கே இருந்த பாதை தடையில் நிற்கும்படி செய்திருந்தார். அந்த மருத்துவர் அங்கே அந்த குழந்தைக்கு ஒரு பென்சிலின் தடுப்பூசி போட்டிருந்தார். அதுவே ஏறக்குறைய அந்த 2 வயது கொண்ட சிறு குழந்தைக்கு அதனுடைய பக்கவாட்டில் புற்றுநோய் வர காரணமாயிருந்தது. எனவே அவர் இந்த மெக்சிகன் மிஷனரியை அழைத்து, நான் புறப்பட்டு செல்வதற்கு முன்னர் சகோதரன் பிரணாம் அவர்களை நான் காண வேண்டும் என்று கூறியிருந்தார். அப்பொழுது நானும் மனைவியும் ஏற்கனவே காரில் அமர்ந்திருந்தோம். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களோடு திரும்பாத நதி என்ற இடத்தில் ஒரு மீனை பிடித்திருந்தேன். அப்பொழுது வால்ட் டிஸ்னி என்ற அந்த குழுவினரும் அங்கிருந்தனர். அவர்கள் தோற்பாவை கலைஞரை உடன் வைத்திருந்தனர். ஏனென்றால் நான் பிடித்த அந்த கலிபோர்னியா நன்னீர் மீன் உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. நான் காரில் புறப்பட ஆயத்தமாய் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சிறு வாகனம் எனக்கு பின்னே வர அதிலிருந்து அந்த மெக்சிகோ தகப்பனார் குதித்து இறங்கினார். அவருடைய கன்னங்களில் கண்ணீர் வடிந்தோட அவரோ ஓடி வந்து தன்னுடைய தொப்பியை கழற்றியவாறு நின்றார். அவருடைய பின்லாந்து மனைவியும் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, கர்த்தர் உங்களுக்கு அனுப்பின தசமபாகம் இதோ உள்ளது என்றார். ஓ, நானோ சகோதரனே என்றேன். அப்பொழுது அவரோ, உங்களுக்கு தெரியுமா, ரிக்கி இன்றைக்கு வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது நான், அதற்காக நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன் என்றேன். ஆனால் நான் தான் இந்த தசமபாகத்தை எடுத்து ரிக்கியினுடைய கட்டணத்திற்கு செலவு செய்யுங்கள் என்று உங்களிடம் கூறியிருந்தேனே என்றேன். அதற்கு அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, அதை குறித்து தான் நான் உங்களிடத்திலே கூற வேண்டியதாக இருக்கிறது என்றார். மேலும் அவர், நான் இந்த காலையில் கட்டணத்தை செலுத்த மருத்துவரிடம் சென்றபோது நான் இந்த பணத்தை அவரிடத்தில் வைத்தேன் என்றார். அப்பொழுது நான், மருத்துவரே, நான் இந்த ரசீதின் பேரில் உங்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்றேன். அதற்கு அவரோ, திருவாளரே, அதை குறித்து என்னிடத்தில் கூறவும் கூட வேண்டாம், நீர் எனக்கு ஒன்றுமே செலுத்த வேண்டியதில்லை என்றாராம். மேலும் அவர்,
நான் என் வாழ்நாள் முழுவதிலும் கண்டதிலேயே மிக மகத்தானதாய் செய்யப்பட்டதாக கண்ட காரியம் அதுவேயாகும் என்றாராம். தொடர்ந்து அவர், அது அதிசயத்திலும் அதிசயமாயிற்றே என்று கூறினாராம். பின்னும் அவர், எனவே நீர் எனக்கு ஒரு பைசா கூட செலுத்த வேண்டியதில்லை என்றே கூறிவிட்டாராம். அது ஜீவனுள்ள தேவன் இன்னமும் ஜீவிக்கிறார் என்பதையே காண்பிக்கிறது. இப்பொழுது நாம் அவருடைய வேதாகமத்தை திறப்பதற்கு முன்னர் இன்னும் அநேக காரியங்கள் சம்பவித்திருக்கின்றன. நான் அதை உங்களிடம் கூற எனக்கு நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் அதற்கோ நேரம் போதுமானதாகிறாது. இப்பொழுது வருகிற வருடத்தின் முதலில் ஜனவரி மாதத்தில் நான் மீண்டும் கடல் கடந்து செல்லுகிறேன். ஏனென்றால் நான் ஜனவரி மாதத்தில் ஜமாய்க்காவில் உள்ள கிங்ஸ்டனில் குதிரை பந்தய மைதானத்தில் இருப்பேன். அதன் பின்னர் அங்கிருந்து பியூரிட்டோ ரிக்கோ முதலிய இடங்களுக்கு செல்வேன். எனவே நாம் நம்முடைய மகத்தான அன்பின் கிறிஸ்துவண்டை ஜெபிக்க சற்று நேரம் நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்துவோமாக. ஓ கர்த்தாவே, நீரே ஒவ்வொரு தலைமுறையிலும் எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து வருகிறீர். நீரே ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறீர். உம்முடைய அன்பின் பிரசன்னம் ஒருபோதும் தவறி போகிறதில்லை என்றும் அதுவே எங்களுக்கு முன்பாக செல்கிறது என்பதையும் அறிந்துள்ளோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கியிருக்கிறார் என்று நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது கரத்தின் பிரஜைகளாய் இருக்கிறோம் என்றும் என்றோ ஒரு நாள் உமது தெய்வீக நியாயத்தீர்ப்பில் நிற்போம் என்றும் அறிந்து கொள்ளும்படியான அந்த தேவபக்திக்குரிய பயத்தை எங்கள் மீது கொண்டு வாரும். நாங்கள் அறிந்து கொள்ள ஒரே ஒரு பரிகாரம் மாத்திரமே உண்டு. அது உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது என்றும் அதுவே இந்த காலையில் சர்வ வல்லவரின் பிரசன்னத்தில் அவருடைய தகுதியின் மூலம் எங்களை அவரண்டை ஒப்புரவாக்குவதற்குள் கொண்டு வருகிறது என்பதை குறித்து உம்முடைய வார்த்தை போதிக்கிறது. ஆகையால் தகுதியற்ற எங்களுக்கு அந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதற்காக அவரை நேசிக்கிறோம். நீர் செய்திருக்கிற நூற்றுக்கணக்கான மகத்தான காரியங்கள் எங்களுடைய சிந்தையில் இருக்கின்றன. அவை எல்லாவற்றிலும் மகத்தானது என்று நாங்கள் நினைத்து பார்க்க முடிந்ததோ பாவத்தின் மித்தமாகவும் அக்கிரமத்தின் நிமித்தமாகவும் எங்களுக்குள் வாசம் செய்த மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நீர் எங்களை ரட்சித்ததே ஆகும். ஆனால் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவருடைய வார்த்தையின்படி, ஏனென்றால் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் சாட்சியிடுகிறோம். இப்பொழுது இந்த பொல்லாத உலகத்தின் முடிவான இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தின் கடைசி மணி வேளையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஓ தேவனே, உமக்கு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். மிகுந்த குழப்பமான சிந்தை உள்ள போதோ நீர் உம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளினூடாக ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடுவார்கள் என்றும், அதாவது இந்த நாளில் உண்மையான தேவனுடைய வார்த்தையை கேட்க மனுஷர் கிழக்கிலிருந்து மேற்கிற்கும் வடதிசையிலிருந்து தென் திசைக்கும் சென்று தேடும் ஒரு நேரம் வரும் என்று உரைத்திருக்கிறீர். நாங்கள் அந்த நேரத்தை காணும்படி ஜீவித்துள்ளோம். நீர் உம்முடைய சிலுவை ஏற்றத்தில் இருந்து உம்முடைய வருகை வரையிலுமே ஒரு நேரம் உண்டாகும் என்றும், அதாவது ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, அது மப்பும் மந்தாரமான நேரமாய் இருக்கும் என்றும், எப்படி செயல்புரிய வேண்டும் என்பதை காண போதிய வெளிச்சம் இருக்கும் என்றும் நீர் முன்னுரைத்தீர். ஆனாலும் நீரோ சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று கூறினீர். கிழக்கில் காட்சியில் எழும்பின அதே குமாரன், அதே கிறிஸ்துவே பூலோக சாஸ்திரப்படி சூரியனோ பூமியின் கிடைநிலையான பாகத்தை கடந்து இப்பொழுது மேற்கில் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது கிழக்கிலே உதித்த அதே சூரியனாய் உள்ளது. ஆகையால் அதே தேவகுமாரன் தம்முடைய வேதவாக்கியங்கள் தவறிப்போகாமல் ஒவ்வொன்றும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை காண்பிக்கும்படியாய் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். இந்த மகத்தான கிறிஸ்துமஸிற்கு முந்தின நாளில் நாங்கள் அறிந்துள்ளதோ கொஞ்சமே. ஆனால் இதுவே ஒரு கால் நாங்கள் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருப்பதான கடைசி ஒன்றாயிருக்கலாம். எனவே ஜீவனுள்ள தேவகுமாரன் இந்த காலையில் எங்கள் மத்தியில் வாசம் செய்து அவருடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும் குறித்து எங்களிடம் பேசி எங்களுடைய பாவங்களின் மன்னிப்பை எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, அந்த சிறு குழந்தை இருக்கியை ஜீவிக்கும்படி செய்தவர், மரித்து போனவரை உயிரோடு எழுப்பின அதே தேவன், துன்பப்படுகிறவர்களையும் உம்முடைய சுகமளித்தலின் தொடுதல் தேவைப்படுவோருக்கும் நீர் இந்த கடைசி நாளில் செய்வதாக வாக்குரைத்துள்ளபடியே நீர் செய்வீர் என்பதை நாங்கள் மறந்துவிட மாட்டோம். உம்முடைய வார்த்தைகள் சத்தியமுள்ளவர்களாயிருக்கின்றன. நீர் இக்காலையில் இங்கே சர்வ வியாபியாய் இருக்கிறீர் என்றும், எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்பேரில் காத்திருக்கிறோம். ஆமேன். இப்பொழுது இன்றிரவு கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஒரு சுவிசேஷ ஆராதனையாக நடத்த விரும்புகிறேன். நம்முடைய மிகுந்த கனிவார்ந்த அன்பிற்குரிய போதகர் இன்றைக்கு என்னை 2 ஆராதனைகளையுமே நடத்தும்படி கேட்டுக்கொண்டிருக்கிற காரணத்தால் என்னுடைய செய்தி எங்கே இருந்து இருக்கும் என்பது இன்னமும் சரியாக தெரியவில்லை. நான் தேவனுடைய கிருபையினால் அதை செய்ய முயற்சிப்பேன். எனவே நான் மேசியாவின் வருகை அல்லது அந்த காரியத்தை குறித்த ஏதோ ஒன்றை அல்லது அந்த ஒழுங்கின் பேரிலேயே இன்றிரவு பேச விரும்புகிறேன். இந்த காலையில்
இது கிறிஸ்துமஸிற்கு முந்தின ஞாயிறாக இருக்கிறபடியால் சற்று முன்னர் ஞாயிறு பள்ளியிலிருந்து கலைந்து இப்போது சபையில் தங்களுடைய இடத்தில் அமர்ந்திருக்கிற சிறு பிள்ளைகளும் புரிந்து கொள்ளும்படியான ஒரு சிறிய நாம் அழைக்கும் ஒரு கிறிஸ்துமஸ் பாடப்பொருளில் அதை குறித்த ஒன்றின் பேரில் பேசலாம் என்று நான் நம்புகிறேன். நாம் அவருடைய வார்த்தையை வாசிக்கப் போகின்ற காரணத்தால் புனிதமான வேத வாக்கியங்களுக்கு திருப்ப வாஞ்சிக்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து பரிசுத்த மத்தேயுடைய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு திருப்புங்கள். ஆராதனையோ 7:30 மணிக்கு துவங்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அது சரிதானே சகோதரனே? அப்படித்தானே? இன்றிரவு சரியாக 7:30 மணிக்கு துவங்கும். அது கிட்டத்தட்ட 1 மணி நேர ஆராதனையாய், ஒரு பிரசங்க ஆராதனையாய் இருக்கும். இப்பொழுது உங்களுடைய வேதாகமங்களை திறந்து வைத்திருப்போரே, நான் ஒரு பாடப்பொருளுக்காக இதிலிருந்து 1 அல்லது 2 வசனங்களை வாசிக்க விரும்பி தேவன் நமக்கு பொருத்தமான சந்தர்ப்பத்தை அளிக்கும்படிக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவர்கள் மட்டுமீறிய களைப்புற்றிருந்திருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், கட்டளையோ அவசரமானதாயிருந்தது. அது ராஜாவினுடைய கட்டளையாயிருந்தது. ஆகையால் அது நிறைவேற்றப்பட வேண்டியதாயிருந்தது. நாம் பார்த்து கொண்டிருக்கிற மகத்தான அப்படிப்பட்ட ஒரு காட்சியில், அந்த முதல் கிறிஸ்துமஸில், அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது வினோதமாக தென்படும். ஆனால் நீங்கள் பாருங்கள், பரலோகத்தின் தேவன் எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து மூலமாக முன்குறித்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு காரியமும் அவருடைய மகத்தான சித்தப்படி கிரியை செய்ய வேண்டும். அவர்கள் அங்கே பெத்லகேமின் மேற்கு பாகத்தில் நின்றனர். நீங்கள் யூதேயாவிலிருந்து வரும்பொழுது நீங்கள் ஒரு மலையின் மேல் ஏறி கரடுமுரடான பாறைப்பாங்கான வனாந்திரத்தை, பாலைவன தேசத்தை கடக்க வேண்டும். அது பெத்லகேமின் பிரதான வீதிகளில் ஒன்றிலிருந்து செல்லுகிறது. அங்கே வீதி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாதை மலைக்கு மேலே செல்கிறது. அது மிருக ஜீவன்கள் நடந்து சென்றுவதான ஒரு சிறு ஒற்றையடி பாதையை போன்றதே அல்லாமல் வேறொன்றுமில்லை என்பதையே நாம் இங்கே கண்டறிகிறோம். ஏனென்றால் அது ஒரு கழுதையினுடைய பாதையாய், கழுதைகளும் ஒட்டகங்களும் பெத்லகேமில் இருந்து யூதேயாவுக்குள் செல்லுகிற வழித்தடமாயிருந்தது. நீங்கள் மேலே யூதேயாவில் இருந்து பெத்லகேமிற்கு வரும்போது மலை உச்சியை கடந்து செல்ல வேண்டும். அங்கே ஒரு பெரிய பாறை இருக்கும். அது இந்த கட்டடத்தில் 1/3 பங்காயிருக்கும். எனவே அது ஏறக்குறைய அங்கே நீளமான பாறையாய் இருந்திருக்க வேண்டும். ஆகையால் அவர்கள் கோவேறு கழுதைக்கு ஒரு சிறு இளைப்பாறுதலை தரும்படி அங்கு நின்றுவிட்டு பிறகு மலையின் மேல் ஏறி சென்றனர். யோசேப்போ மிகவும் களைப்புற்றிருந்தான். ஏனென்றால் அவன் பெத்லகேமுக்கு செல்ல அந்த நாளில் மிகவும் துரிதப்படுத்தப்பட்டிருந்தான். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நபரும் குடிமதிப்பு எழுதும்படிக்கு தாங்கள் பிறந்த இடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று ஏரோதினிடத்திலிருந்தும் அகஸ்திராயனிடத்திலிருந்தும் பிறந்த ஒரு கட்டளையாய் அது இருந்தது. வரிச்சுமைகளே எப்பொழுதும் எல்லா தேசங்களையும் சீரழித்து வந்துள்ளது. விழுந்து போன ஒவ்வொரு தேசமும் அதனுடைய வரிச்சுமைகளினாலேயே விழுந்து போயிருந்தன. அவர்களோ குடிமதிப்பு எழுதப்பட்டிருந்தனர். ஒரு ஸ்திரீயை அப்படிப்பட்ட அவளுடைய அந்த நிலைமையில் வீட்டிலிருந்து கொண்டு செல்ல, அவளுடைய அந்த நிலைமையில் வீட்டிலிருந்து தூரமாக அழைத்துக் கொண்டு செல்ல கல்லான இருதயம் கொண்ட ஒரு மனிதனே வேண்டியதாயிருந்திருக்கும். ஏனென்றால் அவள் எந்த நேரத்திலும் தாயாக வேண்டியவளாய் இருந்தாள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அவள் வெறுமன ஒரு பெண்ணாயிருந்தாள். சுமார் ஏறக்குறைய அவள் தன்னுடைய 18-19 வயது பருவத்தினை உடையவளாய் இருந்திருப்பாள் என்று நம்புகிறேன். அப்பொழுது அவள் அந்த சிறு கழுதையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்க, அவர்கள் சிறிது நேர இளைப்பாறுதலுக்காக நின்றபோது அந்த சிறு கழுதையோ பெருமூச்சு விட்டது. அப்பொழுது யோசேப்போ அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து அதன் முறை வரையிலும் நடந்து சென்று பெத்லகேமை நோக்கி பார்த்தான். காலங்களின் ஊடாக வரவேண்டியிருந்த ஜனங்களின் உதடுகளில் அந்த இரவு பாடப்படும் என்பதை உலகம் அறிந்திருக்கவில்லையே. யோசேப்போ அவன் அந்த பட்டணத்தை நோக்கி பார்த்து ஜனங்களின் சண்டையை கண்டான். சிலர் தங்களுடைய வரிப்பணத்தை செலுத்த முயன்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அவன், அன்பே, உனக்கு தெரியுமா, இன்றிரவு உன்னை தங்க வைக்க உணவு விடுதியில் நமக்கு ஒரு இடம் கிடைக்குமா என்று நான் சந்தேகப்படுகிறேன். ஜனங்களோ வீதிகளில் உறங்குவதை என்னால் காண முடிகிறது. உறங்குவதற்கே அவர்கள் எங்கேயாவது இடத்தை கண்டறிய வேண்டியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட சுற்றிலும் உள்ள எல்லா பிரதேசங்களிலிருந்தும் இந்த குடிமதிப்பிற்காக வந்திருக்கிறார்கள் என்று அதை போன்ற ஏதோ ஒன்றை கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. ஆனால் வினோதம் என்னவென்றால், அவன் ஆச்சரியத்தில் தன்னுடைய மனைவியை நோக்கி பார்க்கும்படி திரும்பிய போது அவள் பதில் கூற முடியாதவளாய் இருப்பது போன்று தென்பட்டது. அவளுக்கு என்ன சம்பவித்திருந்தது என்பதை காண அவன் தன்னுடைய தலையை திருப்பின போது அவளுடைய முகத்தில் ஒரு வெளிச்சம் இருந்ததை அவன் கவனித்தான். அது இதற்கு முன்பு அவன் ஒருபோதும் அதை கண்டிராதது போன்றிருந்தது. அவளுடைய அருமையான புருவத்திற்கு கீழிருந்த அவளுடைய கண்கள் மேல் நோக்கியவாறு தென்பட்டிருக்க, அவளோ ஆகாயத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்க, அவளுடைய முகத்திலோ ஒரு பரலோக ஒளி ஒளிர்வதை போன்றிருந்தது. அப்பொழுது அவனோ திரும்பி தன்னுடைய கரத்தினால் அவளை தொடுகிறான்.
முடிவிலே அவள் அவனை நோக்கி பார்த்து, யோசேப்பே, அப்பால் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நட்சத்திரத்தை நீ கவனித்தாயா? என் ஜீவியம் முழுவதிலும் நான் கண்டதிலேயே மிகவும் பிரகாசமான நட்சத்திரமாக இது இருப்பது போன்று தென்படுகிறது. அது பெத்லகேம் என்னும் கிராமம் முழுவதற்குமே வெளிச்சம் அளிப்பது போன்று தென்படுகிறது என்று கூறுகிறாள். மேலும் அவள், சூரியன் அஸ்தமித்தது முதற்கொண்டே நான் அந்த நட்சத்திரத்தை கவனித்து வருகிறேன், அது நம்மை பின்தொடர்ந்து வருவதை போன்று தென்படுகிறது என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அப்பொழுது யோசேப்போ, ஆம் அன்பே, நான் வழக்கத்திற்கு மாறான விசேஷித்த ஒன்றை காண்கிறேன். ஏனென்றால் அது முழு ஆகாயத்திலுமே மிகவும் பிரகாசமான நட்சத்திரமாக இருப்பது போன்று தென்படுகிறது என்று எந்த விதமான ஏதோ ஒன்றை அவன் கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. நிச்சயமாகவே அது உண்மையாயிருக்கிறது. அவர் பள்ளத்தாக்கின் லீலி, விடிவெள்ளி நட்சத்திரம். புலவன் அவரை குறித்து உணர்த்தியது போன்றே என் ஆத்துமாவிற்கோ 10,000 பேர்களில் சிறந்தோர். அவன் தன்னுடைய கரங்களை எடுத்து மென்மையாய் கர்ப்பமான தன்னுடைய இனிய இருதயத்தின் இடுப்பண்டை சுற்றி போட்டு அணைத்து தன்னுடைய மனைவியை கழுதையிலிருந்து தூக்கி அவளை சுமந்து சென்று அங்கிருந்த கற்பாறையின் மீது அவளை அமர செய்தான். எனவே அப்பொழுது பாரம் சுமந்த சிறு கழுதையினால் இளைப்பாற முடிந்தது. அப்பொழுது அவள் தன்னுடைய கரங்களை மென்மையாய் அவனுடைய தோள்களின் மேல் போட்டு, யோசேப்பே, இவை யாவுமே ரகசியமாய் உள்ளது என்பதை நாம் இருவரும் உணர்ந்துள்ளோம். நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் நாம் இருவரும் விசுவாசிகளாய் இருக்கிறோம். யெகோவா வருங்கால பயனீட்டில் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அதாவது அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இன்றைய உலகத்தின் ஸ்திரீகளுக்கு மேலாக இந்த செய்தியை என்னுடைய இதயத்தில் முழுமையாய் மறைத்து வைக்க வேண்டும் என்று என்னை தெரிந்து கொண்டார் என்று இதை போன்ற ஒன்றை கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. நீங்கள் பாருங்கள், உலகமோ அது முறை தவறி பிறக்க வேண்டிய குழந்தையாய் இருந்தது என்று எண்ணியிருந்தது. ஆனால் மரியாளோ உண்மை என்னவாய் இருந்தது என்பதை அறிந்திருந்தாள். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் அதே காரியத்தை எண்ணுகிறார்கள். அதாவது இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களை இவர்கள் ஒரு விதமான பைத்தியம் பிடித்தவர்கள் அல்லது துர்க்கீர்த்தி கொண்ட நபர்கள் என்றே கருதுகிறார்கள். ஆனால் அந்த ஆவியை, அந்த விசுவாசத்தை தங்களுடைய இருதயத்தில் தொட்டிலிட்டு சுமந்துள்ளவர்களுக்கோ அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அவர்களே அறிந்துள்ளார்கள். எந்த காரியமும் அதை தொல்லைப்படுத்துகிறதில்லை. ஒரு சில தினங்களுக்கு முன்னர் என்னுடைய நல்ல நண்பர் ஒருவர் என்னை அழைத்து மனோதத்துவத்தையும் மனநிலை ஆய்வினையும் ஆய்ந்து படிக்கிற ஒரு நபரிடத்தில் பேசிக் கொண்டிருந்ததை கூறினார். இந்த நபரோ என்னுடைய புத்தகத்தை படித்திருந்தார். அவர்களோ, ஒருவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தால் அப்பொழுது ஆழ்ந்த ஆவிக்குரிய ஜனங்களுக்கும் பைத்தியத்திற்கும் இடையே ஒரு நூல் இழை போன்ற வித்தியாசம் மாத்திரமே உண்டு என்பதை நீர் அறிவீரா என்று கேட்டார்களாம். அந்த நபர் அதிகமாக பயமுறுத்தப்பட்டிருந்தார். அப்பொழுது நானோ, அதை விரோதமாக எண்ணாதீர்கள், நம்முடைய கர்த்தர் பைத்தியம் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய சீஷர்கள் எல்லோருமே பைத்தியம் என்று அழைக்கப்பட்டனர். அவரை தொழுதிருந்த எல்லோருமே பைத்தியம் என்று அழைக்கப்பட்டனர். மகத்தான பவுலும் மதபேதம் என்று அழைத்திருக்கிறபடியே நான் என் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்துள்ளேன் என்றார். அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் அல்ல, ஆனால் உலகத்திற்கோ சுவிசேஷ பிரசங்கமானது கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் அதுவோ விசுவாசிப்பவர்களை இந்த பைத்தியத்தினூடாக ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று. அவர்கள், இந்த எளிய தம்பதியினர் அங்கே அமர்ந்து அந்த பள்ளத்தாக்கினூடாக இந்த மகத்தான நட்சத்திரம் கிழக்கிலே பிரகாசிப்பதை நோக்கி பார்த்தனர். அதே சமயத்தில் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு தொலைவில் தூரத்தில் மலைகளுக்கும் சமுத்திரத்துக்கும் அப்பால் உள்ள இந்தியாவில் அங்கே வானசாஸ்திரிகளும் கூட கவனித்துக் கொண்டிருந்தனர். இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வானசாஸ்திரிகள் அவர்கள் உண்மையாகவே அறிஞர்கள், நட்சத்திரங்களையே உற்று நோக்கி கவனிக்கிற வான ஆராய்ச்சியாளர்கள். அவர்கள் அப்பொழுது ஞானவான்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அவர்கள் இன்றைக்கும் இன்னமும் அப்படிப்பட்டவர்களாகவே இருந்து வருகிறார்கள். நான் அவர்களோடு அநேக முறை பேசியிருக்கிறேன். அவர்கள் எப்பொழுதுமே மூவராய் செல்கிறார்கள். ஏனென்றால் 3 ஒப்புதல் அளிப்பதாயிருக்கிறது, மேலும் 3 என்பது ஓர் உறுதி செய்தலாயிருக்கிறது. அண்மையில் நான் அவர்களை இந்தியாவில் வீதியில் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஒரு விதமான கால்களை மடக்கி சுருட்டிக் கொண்டு அமர்ந்திருந்தனர். முதலில் இருந்த இந்த வானசாஸ்திரிகளைப் போன்றே உடை உடுத்தியிருந்தனர். அவர்கள் தங்களை வேறு விதமாக மாற்றிக் கொள்வதில்லை. அவர்கள் ஒரே மெய் தேவனையே ஆராதிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் ஆபிரகாமுக்கு மற்றொரு மனைவியின் மூலமாக பிறந்த பிள்ளைகள். ஒரே மெய் தேவன் உண்டு என்றே அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். நான் எத்தனையோ முறைகள் முகமதிய மதகுருக்கள் ஒரே மெய்யான ஜீவிக்கிற தேவன் உண்டு என்றும் முகமதுவே அவருடைய தீர்க்கதரிசி என்று வலியுறுத்தி கூறி தம்மட்டம் அடிப்பது போன்று கூச்சலிடுவதையும் நான் கண்டிருக்கிறேன். நாமோ ஒரே மெய்யான ஜீவிக்கிற தேவன் உண்டு என்றும் இயேசுவே அவருடைய குமாரன் என்றும் கூறுகிறோம். அவர்களோ தேவனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறார் என்பதை நம்ப இயலாது என்கிறார்கள். இந்தியாவில் ஒரே நேரத்தில் ஏறக்குறைய 1,00,000 பேர் அவருடைய பிரசன்னத்தின் காரணமாகவும் அவர் செய்த அற்புதத்தினாலும் கிறிஸ்துவண்டை வருவதை காணும் சாக்கியம் பெற்றேன்.
இப்பொழுது இந்தியர்கள் நாம் வானசாஸ்திரிகள் என்று அழைக்கும் முதலில் இருந்த இவர்கள் வேதாகமத்தில் மேதிய பெர்சியர்களாக சுட்டிக்காட்டப்பட்டனர். நீங்கள் அதை தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் கண்டறியலாம். அந்த காரணத்தினால்தான் அந்த மிஷனரி முகமதியரை அவருடைய நம்பிக்கையிலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றுவது மிகவும் கடினமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மேதினிய பெர்சியர்களில் இருந்து வந்தவர்கள் என்றும் அவர்களுடைய பிரமாணங்கள் திருத்தப்படுகிறதோ அல்லது மீறப்படுகிறதோ இல்லை என்றும் கூறினார். வேதத்தை வாசிக்கிற உங்களில் அநேகருக்கு அது தெரியும். மேதிய பெர்சியர்கள் அவர்கள் தங்களுடைய பிரமாணங்களை திருத்துகிறதில்லை. ஒரு காரியம், ஒரு அறிவிப்பு செய்தி கூறப்பட்ட போது அது நித்தியமாக நீடித்தது. ஆகையால் ஒரு முகமதியன் தன்னுடைய தடையை மீறி கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு செல்லும் போது எல்லாமே அவனுக்கு மரித்ததாகி விடுகிறது. ஏனென்றால் அவன் அவர்களுடைய சட்ட திட்டங்களை உடைத்தெறிந்து விடுகிறான். இந்த மனுஷரோ அவர்கள் ஒரே மெய்யான தேவன் பேரில் காத்திருந்தனர். அவர்கள் அவரை ஒரு புனிதமான அக்கினியின் வெளிச்சத்தில் ஆராதிக்கின்றனர். அவர்கள் இந்த அக்கினியை சுற்றி உண்டாக்கிவிட்டு ஆண்டவர் பேரில் காத்திருப்பார்கள். அவர்களில் அநேகர் இன்றைக்கும் நாம் வைத்துள்ளது போல வான ஆராய்ச்சி கூடங்களை வைத்திருந்தனர். எனவே அவர்கள் மலைகளில் உயரமான இடத்தில் இருந்த அந்த ஸ்தலங்களுக்கு சென்று விடுவார்கள். அவர்கள் அங்கிருந்து நட்சத்திரங்களின் ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பார்கள். அவர்கள் தேவன் பூமியின் மேல் எந்த காரியத்தையாவது செய்வதற்கு முன்னர் அவர் அதை முதலில் வானத்தில் காண்பிக்கிறார் என்று வலியுறுத்தி கூறுகிறார்கள். அவர்கள் கூறுவது சரியே. தேவன் எப்பொழுதுமே முதலில் அதை வானத்துக்குரிய அடையாளங்களின் மூலமே காண்பிக்கிறார். அவர் எப்போதும் எந்த காரியத்தையுமே செய்ய தொடங்கின போது அதை முதலில் வானத்துக்குரிய ஒரு அடையாளத்தினால் காண்பிக்காமல் செய்ததுண்டா? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு காலத்திலுமே அதை நீங்கள் அறிய விரும்பினால் தேவன் பூமியின் மேல் எந்த காரியத்தையும் செய்யும் முன்னர் அவர் அதை முதலில் எப்பொழுதுமே வானத்தில் அடையாளங்களாக காண்பிக்கிறார். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் இயற்கைக்கு மேம்பட்டதிலிருந்து வந்து இயற்கையானதற்குள்ளாக விழுந்து வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகையால் இந்த நேரமும் வித்தியாசமானதாக இருக்கவில்லை. எனவே அந்த வானசாஸ்திரிகள் காணக்கூடியதாக இருந்த அந்த வானொலி கோலங்களை, நட்சத்திரங்களை, சந்திரனை மற்றும் அவர்களுடைய கண்களினால் காணக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒவ்வொன்றின் நிலையையும் ஒவ்வொரு நட்சத்திரமும் எங்கே உறுதியாக நிலைத்திருக்கும் என்பதையும் அறிந்திருந்தனர். நாம் வேத வாக்கியங்களை அறிந்திருப்பது போல அவர்கள் வானசாஸ்திர நாட்காட்டியை நன்கு அறிந்திருந்தனர். ஒரு சிறு காரியம் அதனுடைய ஸ்தானத்திலிருந்து நிலை மாறினாலும் அவர்கள் அதை அறிந்திருந்தனர். ஏனென்றால் அது ஓர் அடையாளமாயிருக்கிறது. எனவே அவர்கள் அந்த அடையாளங்களை மிகவும் கவனமாக இரவின் ஒவ்வொரு மணி நேரத்திலும் கவனித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அதையே கவனித்திருந்தனர். அப்பொழுது விசித்திரமான ஒன்று ஆகாயத்தில் தோன்றி அவர்கள் எல்லோரையுமே தொல்லைப்படுத்தப் போவதாக இருந்தது என்பதில் வியப்பொன்றுமில்லையே. எனவே அந்த வருகையாளர் அவர்களை சற்று அசைத்ததில் வியப்பொன்றுமில்லையே. காரணம் என்னவெனில் அவர்கள் அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து அறிந்திருந்தனர். மேலும் அவர்கள் விஞ்ஞானபூர்வமாக அவைகள் ஒவ்வொன்றினுடைய அசைவையும் ஆய்ந்து அறிந்திருந்தனர். எனவே அவர்கள் எப்பொழுதும் இந்த அக்கினியை சுற்றி ஒன்று கூடுவர். அவர்கள் அந்த நெருப்பை புனிதமான எண்ணெயின் மூலம் பற்ற வைத்து அதை எரிய வைப்பர். அங்கிருந்து அவர்கள் கவனித்து பார்ப்பார்கள். ஏனென்றால் தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருந்தார் என்று அவர்கள் விசுவாசித்தனர். அவர் பட்சிக்கிற அக்கினியாகவே இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தில் தேவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்த நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் வேத வசனம் கூறுகிறது. அது நீங்கள் மெத்தோடிஸ்டுகளாய், பாப்டிஸ்டுகளாய், பிரஸ்பிட்டேரியன், லூத்தரன் அல்லது கத்தோலிக்கர் அல்லது நீங்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் உத்தமமாய் இருந்தால் தேவன் உங்களை அவருடைய இரக்கத்தின் தெய்வீக வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வர உங்களுக்கு ஒரு தருணத்தை அளிப்பார். அவர் தேவனாயிருக்கிறார். அவர் தம்முடைய வாக்குத்தத்தின் மூலமாய் கடமைப்பட்டிருக்கிறார். அதன் பிறரோ நீங்கள் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களை பொறுத்ததாய் உள்ளது. அதன் பின்னர் உங்களால் நியாயத்தீர்ப்பில் நிற்க முடியும். ஆனால் அதுவரைக்கும் நீங்கள் பொறுப்புள்ளவர்கள் அல்ல. எனவே நீங்கள் அறிந்துள்ள எல்லாவற்றிலும் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் இந்த வானசாஸ்திரிகள் இந்த புனிதமான ஆலயத்தின் அக்கினியை ஆராதித்து அது எரியும் போது அதனுடைய புனிதமான அக்கினி ஜுவாலைகளை உற்று நோக்கி அது பட்சிக்கும் அக்கினியாயிருந்த தேவனின் ஆவியின் ஏவுதலாய் இருக்குமா என்று வியப்புற்று அதன் பின்னர் மேலே ஏறி செல்வர். அவருடைய பிரசன்னத்தில் பூமி அழிந்து போகும். அவன் அதற்குள்ளாக நோக்கி பார்க்கும் போது அப்பொழுது அவன் தன்னுடைய ஆவியின் ஏவுதலை பெற்றுக் கொள்வான். அதன் பின்னர் அவன் அந்த கோபுரத்துக்குள்ளாக மேலே ஏறி சென்று எந்த நட்சத்திரமாவது நகர்ந்துள்ளதா என்று பார்க்கும்படி சுற்றும் முற்றும் நோக்கி பார்ப்பான். அவ்வாறு அவர்கள் இதை வருடா வருடம், நாளுக்கு நாள், மணிக்கு மணி,
ஆயிரம் ஆண்டு காலமாக செய்து வந்தனர். அவர்கள் நட்சத்திரங்களை, கோளங்களை கவனித்து வந்தனர். அப்பொழுது அவர்கள் தோல் சுருள்களை கொண்டு வந்து அவைகளை வாசித்து பார்ப்பார்கள். அதுவோ இதன் பேரிலான குறிப்பிட்ட இரவாய் இருந்திருக்க வேண்டும். அதாவது அவர்கள் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியை குறித்தும், ராஜ்யங்கள் பலவீனம் அடைந்து வீழ்ச்சியுறுவதை குறித்தும், எப்படியாய் உலகமானது இந்த ஸ்தலங்களில் உயர்ந்திருந்து மீண்டும் இடிந்து விழுந்து போயின என்பதை குறித்தும் ஆராய்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கே ஒரு தோல் சுருள் கொண்டு வரப்பட்டிருந்தது. அது தானியேலின் புத்தகமாக இருந்திருக்க வேண்டும். அவர்களோ அங்கே ஏதோ ஒரு காரியத்தை, அதாவது தானியேல் ஒரு கல் கைகளால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வரும் என்று கூறியிருந்ததை ஆராய்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் இதன் பேரில் சிந்தித்துக் கொண்டிருக்கையில், அந்த புனித அக்கினி எரிந்து கொண்டிருக்கையில் இது தோன்றியிருக்க வேண்டும். அதாவது அப்பொழுது அந்த நட்சத்திரங்களுக்கு மத்தியில் விசித்திரமான ஒன்று இருந்ததை அவர்கள் கவனிக்க நேர்ந்தது. அது அவர்கள் எண்ணி பார்க்க முடியாதிருந்த ஒரு காரியமாயிருந்தது. அதை குறித்து அவர்களுடைய தோல் சுருள்கள் ஒன்றுமே கூறியிருக்கவில்லை. அவர்களுடைய எழுத்து ஆவணங்களும் அதை குறித்து ஒன்றுமே கூறியிருக்கவில்லை. ஆனால் அங்கே அது இருந்ததே. எனவே அவர்களால் அதை மறுதளிக்க முடியாமற் போயிற்று. அவர்கள் வானொலி கோளங்களை கவனித்து வந்தனர். எனவே அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்ட ஏதோ ஒன்று நிகழ்ந்துள்ளது என்பதை அறிந்து கொண்டனர். ஓ, அவர் மிகவும் நல்லவராயிருக்கிறாரே. அவர் ஜீவனுக்கென்று நியமித்திருக்கிற ஒவ்வொரு நபரின் கவனத்தையும் தெரிந்து கொள்வார். அவர்களோ தங்களுடைய சொந்த வழிகளில் ஆராய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் தேவனாயிருக்கிறார். அவர் மானிடரின் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அவர் அவர்களை கவனிக்கிறார். அவர் அவர்களை பாதுகாக்கிறார். அவர் அவர்களை ஒரு ஸ்தலத்திற்கு கொண்டு வருகிறாரே. ஆழத்தை நோக்கி கூப்பிடும் போது அந்த அழைப்பிற்கு பதிலளிக்க ஓர் ஆழம் இருக்கத்தான் வேண்டும். ஒரு மனிதன் ஏதோ ஒன்றுக்காக தாகமாக இருந்து கொண்டிருந்தால் அந்த தாகத்தை தணிக்க, அங்கே அதற்கு பதிலளிக்க ஏதோ ஒன்று உள்ளது என்பதையே அது காண்பிக்கிறது. நான் அடிக்கடி கூறியிருப்பது போன்றே, மீனுடைய முதுகில் துடுப்பு இருப்பதற்கு முன்பே அது நீந்துவதற்கு முதலில் தண்ணீர் இருந்தது. இல்லை என்றால் அதற்கு நீந்த ஒரு துடுப்பே இருந்திருக்காது. பூமியிலே ஒரு மரம் வளர்வதற்கு முன்பே பூமியானது முதலில் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் மரமே இருந்திருக்காது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் அதை ஆராய்ந்து படித்துக் கொண்டிருக்கையில் செய்தித்தாளில் ஒரு துண்டில் நான் அதை கவனித்தேன். அதாவது அதில் ஒரு சிறு பையன் பள்ளிக்கூடத்தில் பென்சில்களின் ரப்பர் அடிப்பான்களை சாப்பிடுகிறான் என்றிருந்தது. அப்பொழுது ஒரு நாள் அவன் தன்னுடைய இருசக்கர மிதிவண்டியினுடைய ரப்பராலான கால் மிதியடியை பின்னால் உள்ள தாழ்வாரத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை அவனுடைய தாயார் கண்டறிந்தாள். அப்பொழுது அவளோ இந்த சிறு பையனோடு உள்ள காரியம்தான் என்ன என்றே வியப்புற்று போனாள். எனவே அவள் அவரை பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாள். அவளுடைய சிறு பையனை பரிசோதித்துக் கொண்டிருக்கையில் மருத்துவரோ அவனுக்கு கந்தகம் தேவைப்பட்டதை கண்டறிந்தார். கந்தகமோ ரப்பரில் உள்ளது. ஆகையால் அவனுடைய சரீர அமைப்பில் கந்தகத்திற்கான ஏக்க உணர்வு உண்டாயிருப்பதற்கு முன்பே அந்த ஏக்க உணர்விற்கு பதிலளிக்க ஒரு கந்தகம் இருக்க வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் அவனுக்கு அந்த ஏக்க உணர்வே ஒருபோதும் இருந்திருக்காது. சிருஷ்டிப்பு என்ற ஒன்று இருப்பதற்கு முன்பு அந்த சிருஷ்டிப்பை உண்டாக்க ஒரு சிருஷ்டிகர் இருக்க வேண்டும். இன்றைக்கு இங்கு உள்ள புருஷனோ அல்லது ஸ்திரீயோ, பையனோ அல்லது பெண்ணோ ஜீவனை வாஞ்சிக்காமல் இருந்தால் என்னவாகும்? இன்றைக்கு என்னென்றுமாய் ஜீவிக்கும்படி ஜீவனை விரும்பாமல் இருக்கும் மானிடனை எனக்கு கூறுங்கள். அப்பொழுது ஒரு பித்து பிடித்த நபரே அதை வாஞ்சிக்காமல் இருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஏனென்றால் ஜீவனை பார்க்கிலும் மகத்தானது ஒன்றுமே இல்லையே. நீங்கள் உலகத்தையும் அதனுடைய எல்லா பொருட்களையும் சொந்தமாக கொண்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் இன்றைக்கு என்ன கொடுப்பீர்கள்? நீங்கள் என்றென்றுமாய் ஜீவிக்க அதனை பெருமையோடு அழித்துவிட்டு ஒரு பரம ஏழையாகவே இருப்பீர்கள். ஜீவனாயிற்றே. வயோதிக ஜனங்களாகிய உங்களில் எத்தனை பேர் நீங்கள் மீண்டும் வாலிப மனிதனாக அல்லது வாலிப ஸ்திரியாக மாற உங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் கொடுப்பீர்கள்? ஒவ்வொரு மனிதனும் அதற்காகவே தேடுகிறான். ஏன்? அது எங்கோ உள்ளது. இல்லை என்றால் நீங்கள் அதற்காக ஒருபோதும் ஏங்கவே மாட்டீர்கள். நீங்கள் சுகவீனமாயிருந்தால், சுகவீனமான ஜனங்களாகிய நீங்கள் இன்றைக்கு இங்கே ஏன் இருக்கிறீர்கள்? நீங்கள் எதற்காக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஜெபத்திற்காக உங்களை வரும்படி செய்கிறது எது? காரணம் உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று உள்ளது. நீங்கள் எந்த சபையை சார்ந்திருந்தாலும், நீங்கள் என்ன பெயரிடப்பட்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் ஒரு மானிட வர்க்கமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஒரு சிருஷ்டிப்பாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிற ஏதோ ஒன்று உங்களை எங்கோ இழுக்கிறதாய் உள்ளது. உங்களுடைய இருதயத்தில் ஓர் இழுப்பு நிச்சயமாகவே இருக்கின்ற வரையில் மருத்துவர் ஒரு காலம் உங்களை கைவிட்ட பிறகும் இன்னமும் நம்பிக்கை உண்டாகும். தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையான அவருடைய ஐஸ்வர்யமான ஓர் ஊற்று எங்கோ திறந்திருக்கத்தான் வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு அதற்கான ஏக்கம் ஒருபோதும் இருக்காது. எனவே அது எங்கோ இருக்கத்தான் வேண்டும். நீங்கள் அந்த இயேசுவை காண வாஞ்சித்தால்
யெகோவாவை காணும்படியாக ஏதோ ஒன்று உங்களை வாஞ்சை கொள்ள செய்யுமையானால் அப்பொழுது அவர் எங்கோ இருக்கிறார். இல்லை என்றால் நீங்கள் அதனை ஒருபோதும் வாஞ்சிக்கவே மாட்டீர்கள். தேவன் வானசாஸ்திரிகளுக்கு அல்லது எவருக்குமே நல்லவராக இருப்பது போல உங்களுக்கும் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவருக்காக வாஞ்சித்தால் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள் பருகி திருப்தியான பங்கினை அடையும்படிக்கு அந்த ஊற்றண்டைக்கு கொண்டு வரப்படுவார்கள். ஜனங்கள் இங்கே ஒரு கால் மறிக்கலாம், நீங்கள் மறிக்க வேண்டியதில்லை. உங்களுக்காக ஏதோ ஒன்று விடப்பட்டிருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். அந்த காரணத்தினால் தான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் நரம்பு தளர்வுற்று உங்கள் சிந்தையை சரி செய்து ஒருமுகப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற ஏதோ ஒன்று என்னை மீண்டும் சீர்படுத்தி சரியான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஏதோ ஒன்று உண்டு என்று உங்களிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறது. அவமானத்தோடு வீதியில் நடந்து கொண்டுள்ள விபச்சாரிகளாய் இருக்கலாம், தங்களுடைய கணவன்மார்களுக்கு அநீதியாய் வாழ்ந்துள்ள பெண்களாய் இருக்கலாம், தங்களுடைய விவாக உறுதிமொழியை முறித்து போட்டிருக்கலாம், குடிப்பழக்கத்தில் மூழ்கி பாவப்பட்டியலில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் செய்துள்ள மனுஷராயிருக்கலாம். ஆனாலும் எங்கோ ஒரு ஊற்று உண்டு என்று ஏதோ ஒன்று உங்களிடம் சொல்லுகிறது. நீங்கள் கத்தோலிக்கராயிருக்கலாம், நீங்கள் யூதராயிருக்கலாம், நீங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட ஒரு மானிடராயிருக்கிறீர்கள். எனவே அவர் உங்களை எடுத்துக்கொண்டும் உங்களை அழைத்துக் கொண்டும் இருக்கிறார். அந்த வானசாஸ்திரிகள் வழிநடத்தப்பட்டது போலவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள். அவர்கள் ஆராய்ந்து பார்த்துவிட்டு அப்பால் நோக்கி பார்த்த அந்த வெளிச்சத்தை கண்டபோது அது என்னவாய் இருந்தது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போமாக. அவர்கள் அதற்கு அடுத்த நாள் உறங்க சென்று கீழே படுத்துக் கொண்டனர். அப்பொழுது அவர்கள் தொல்லைகளுக்குள்ளாக்கப்பட்டு அதை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவராகிய பில்தாது என்பவன் ஒரு சொப்பனம் கண்டிருக்க வேண்டும். அவன் ஒரு சொப்பனம் கண்டிருந்தான் என்றே நாம் கூறலாம். அவன் ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும் எங்கோ ராஜாவாக யூதர்களுக்கு மத்தியிலே ஒரு குழந்தை பிறக்க வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் காண்கிற அந்த ஒளியே இப்பொழுது உங்களை உலகத்தில் வந்து ஒளியை தேடுகிற எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற அந்த பரிபூர்ண ஒளியண்டை உங்களை கொண்டு செல்லும் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்தது என்பதை குறித்து சொப்பனம் கண்டான். பாருங்கள், எந்த மார்க்கமாய் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் உண்மையாகவே தேவனுக்கு பயந்திருந்தால் அப்பொழுது தேவன் அவர்களை இந்த ஒளியண்டைக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறார். அவர் அவர்களை சொந்த வழியிலேயே கொண்டு வருகிறார். சில சமயத்தில் அவர் அவர்களை துன்பங்களின் மூலமாக கொண்டு வருகிறார். சில நேரத்தில் அவர் அவர்களை கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த கடைசி நாட்களில் அவர்கள் துன்பங்களின் மூலமாக வருவார்கள் என்று அவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்துள்ளார். அவர் கல்யாண விருந்தினை ஆயத்தம் செய்தார். அப்பொழுது யாருமே வரவில்லை. எனவே அப்பொழுது அவர், நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் துன்பப்படுவோரையும் என்னுடைய மேஜைகள் நிரம்பும்படியாக கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார். இந்த கடைசி நாட்களில் அவர் ஆவியில் அசைவாடி அவர்களை ஒன்று சேர்த்துக் கொண்டு வரும்படிக்கு அவர்களை ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலிருந்தும் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் தேடிக்கொண்டிருக்கிறார். எல்லா ஸ்தாபனங்களும் ஜீவனுக்காக வாஞ்சிக்கிற யாவருக்குமே அவருடைய மகிமையின் சரத்தினுடைய அவருடைய பிரசனத்தில் நடக்கவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் ஓர் உரிமை உண்டு. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். அவர் எப்பொழுதும் பிரகாசித்தது போன்றே எப்பொழுதும் நம் மத்தியில் இன்னமும் வெடிவெள்ளி நட்சத்திரமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஒளியே பவுலை தமஸ்குவிற்கு செல்லும் அவருடைய வழியிலே இருக்கையில் அவனை அடித்து வீழ்த்தியது. அவன் தன்னுடைய இருதயத்தில் உத்தமமாயிருந்து அதிகமாய் சத்தமிட்டுக் கொண்டும் ஆரவாரமிட்டுக் கொண்டும் மிக அதிக இரைச்சலை உண்டாக்கி கொண்டிருந்த ஒரு கூட்ட ஜனங்களை துன்புறுத்த முயற்சித்தான். அவன் அவர்களை அடித்து வீழ்த்தவே புறப்பட்டு சென்றான். மேலும் அவன் செய்து கொண்டிருந்தது சரி என்றே அவன் எண்ணியிருந்தான். அப்பொழுது அவனுடைய வழியில் அங்கே அக்கினி ஸ்தம்பமானது நின்று அவனை தரையிலே விழத்தள்ளிற்று. பின்னர், சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கூக்குரலிட்டார். அதற்கு அவனோ, ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் வைராக்கியம் கொண்டிருந்த யெகோவாவோ, நான் தான் இயேசு என்றார். அவன் யெகோவாவை குறித்து வைராக்கியமாயிருந்தான். ஆனால் இயேசுவை குறித்தோ ஒன்றுமே அறியாமல் அவர் ஒரு குற்றவாளியாய் இருந்தார் என்று மட்டுமே அறிந்திருந்தான். ஆனால் தேவன் அவனை அனுப்பினார். உலகம் எப்போதும் கண்டிருந்ததிலேயே மகத்தான மிஷனரியாக அவன் மாறினான். ஏன்? அவன் உத்தமமாயிருந்தான். அவன் விசுவாசித்தான். எனவே தேவன் அவரை ஒளியினால் வழிநடத்தினார். அவருடைய புகைப்படத்தையும் கூட காணும்படியான கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு நம்மை உணர்வுள்ளவர்களாக்கியதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நானோ இப்பொழுது 100 மடங்கு முதன்மையான அந்த ஒன்றையே உடையவனாயிருக்கிறேன். ஆனால் அந்த யெகோவா தேவன் அவருடைய குமாரனின் 2ஆம் வருகைக்கு முன்னர் நம்மை வழிநடத்த, நம்மை தேற்ற, அந்த ஊற்றண்டைக்கு நம்மை கொண்டு வரும்படிக்கு அவருடைய ஒளியை அனுப்பியிருக்கிறார். நம்முடைய பாவங்களில் இருந்து கழுவப்பட, அவருடைய குமாரனின் நீதியில் சுத்தமாக்கப்பட,
கர்த்தராகிய இயேசுவின் குமாரரும் குமாரத்திகளுமாக நம்மை மாற்றுகிற தேவனுடைய ஆவியினால் புதிதாய் பிறக்கும்படிக்கேயாகும். நாம் நம்முடைய சிந்தையிலிருந்து மாற்றப்பட்டிருப்பதே, நம்முடைய மனப்பான்மையிலிருந்து மாற்றப்பட்டிருப்பதே, உட்புறத்தில் சம்பவித்த ஏதோ ஒரு காரியத்தினால் மாற்றப்பட்டிருப்பதே பிறப்பு என்று பொருள்படுகிறது. இந்த உலகத்தில் உங்களை மாற்றக்கூடிய மார்க்கம் ஒன்றுமே இல்லை. உங்களை மாற்ற போதுமான தண்ணீரும் இல்லை. உங்களை மாற்ற போதுமான சடங்கு முறைகளோ அல்லது பிரசங்கங்களோ கிடையாது. தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தமே அதை செய்கிறது. சிறுங்கி தன் புள்ளிகளை நக்கி தன்னை விட்டு மறைத்துக் கொள்ள முடியாதது போல நீங்கள் சபையில் சேர்ந்து கொள்வதன் மூலம் உங்களை ஒருபோதும் சுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. அது அதிகமாக நக்குவதனால் அந்த புள்ளிகள் இன்னமும் பளிச்சென்று காணப்படும். அது அவைகளை வெளிக்காட்ட மாத்திரமே செய்கிறது. எனவே தகுதிகளின் பேரில் செயல்பட முயற்சித்தல் போன்றவைகளினால் நீங்கள் உங்களுடைய குறைவையே, உட்புறத்தில் உள்ள பசியையே, இன்னமும் நிரப்பப்படாமல் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தையே காண்பிக்கிறீர்கள். முயற்சி செய்வதை விட்டுவிடுங்கள். அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களை அந்த ஒளியினண்டை நடத்தி செல்வார். இந்த ஜனங்கள் இந்த குழந்தையை தொழுது கொள்ள வேண்டும் என்று இந்த சொப்பனத்தினால் அவர்கள் போக வேண்டியதாயிருந்தது. அவர்கள் ஐஸ்வர்யமுள்ள மனுஷராயிருந்தனர். எனவே அவர்கள் சேகரித்த தங்களுடைய ஐஸ்வர்யங்களான தூபவர்க்கம், பொன், வெள்ளைப்போளம் போன்றவைகளை பொக்கிஷங்களாக எடுத்துக் கொண்டனர். பின்னர் மூவரும் ஒரு சாட்சியாக புறப்பட்டு சென்றனர். அவர்கள் தங்களுடைய ஒட்டகங்களின் மேல் சனங்கட்டி அவைகளை எடுத்துக்கொண்டு அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து சென்றனர். எனவே அவர்கள் அந்த மலையின் மீது ஏறி கடந்து கீழே வந்து டைகிரிஸ் ஆற்றையும் துறையண்டை கடந்து சிரேயார் பள்ளத்தாக்கிற்குள் சென்றிருந்திருக்க வேண்டும். நட்சத்திரமோ அவர்களை எருசலேமுக்கு வழிநடத்தி கொண்டிருந்தது. எருசலேமோ எப்பொழுதுமே உலகத்தின் மார்க்க ரீதியான அரியணையாகவே இருந்து வருகிறது. ஏனென்றால் மகத்தான ராஜா அங்கே ஜீவித்திருந்தார். அது அந்த அதே நகரத்தில் அங்குதான் ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து வருகையில் ஒரு ராஜாவை சந்தித்த இடமாயிருந்தது. அவருடைய பெயர் மெல்கிசேதேக் என்பதாயிருந்தது. அவருக்கு தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவராயிருக்கிறார். கோத்திரப்பிதா ஆபிரகாம் முதலாய் இவருக்கு 10 தசமபாகத்தை செலுத்தினான். தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. அவருக்கு காலத்தின் துவக்கமும் இல்லை, அவருக்கு முடிவின் நேரமும் இல்லை. அந்த மகத்தான ராஜா சாலேமிற்கு வந்தார். அது எருசலேமாயிருந்தது. அந்த நட்சத்திரமோ இந்த வானசாஸ்திரிகளை இந்த உலகத்தின் மார்க்கரீதியான அரியணைக்கு வழிநடத்தி சென்றது. ஆனாலும் வருத்தமாய் இருந்த காரியம் என்னவென்றால், அவர்கள் அங்கு சென்றடைந்த போது அதை குறித்து அங்கிருந்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதிருந்தது. எனவே இந்த வானசாஸ்திரிகள் வீதிகளில் மேலும் கீழுமாக விரைந்து சென்றனர். நட்சத்திரமோ அவர்கள் பெத்லகேமை விரைந்து சென்றடைந்தவுடன், அவர்கள் எருசலேமை சென்றடைந்த உடனே நட்சத்திரம் மறைந்து விட்டது. எனவே அது அதற்கு மேல் அவர்களை வழிநடத்தவில்லை. தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார், எப்படி அதை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதை காண்பிக்க தேவனுடைய மகத்தான வெளிச்சம் பிரகாசிக்க துவங்கி இருக்கும் போது, இன்றைக்கும் இன்னமும் நம்முடைய வேத சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டுள்ள நம்முடைய பெரிய சபைகளில் அதை குறித்து ஒன்றுமே அறியாதிருக்கின்றனர். வாடிய நகரத்திற்கு இந்த காரியங்களை குறித்து என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாதே. சபை ஸ்தாபனங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாதே. நாமோ மற்றொரு கிறிஸ்துமஸில் இருக்கிறோம். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை கண்டிருந்தனர் என்று இந்த மனிதர் அறிந்திருந்தனர். அங்கு ஏதோ ஒரு காரியம் சம்பவித்திருந்தது என்று அவர்கள் அறிந்திருந்தனர். ஏனென்றால் அவர்கள் வானொலி கோலங்களை ஆராய்ந்து பார்த்திருந்தனர். இதோ ஒரு புதிதாய் தோன்றின ஒன்று இருந்ததே. அவர்கள் அதன் மூலமாகவே விசித்திரமாக வழிநடத்தப்பட்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது நகரத்திலோ அவர்கள் ஒவ்வொரு சிறு வீதிகளிலும் மேலும் கீழுமாக சென்று, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டோம் என்று கூச்சலிட்டனர். இப்பொழுது அவர்கள் கிழக்கில் இருந்தனர். அவர்கள் அவருடைய நட்சத்திரத்தை மேற்கில் கண்டனர். ஆனால் நாங்கள் கிழக்கில் இருந்தபோது என்றனர். 100கணக்கான மைல்கள் பாருங்கள். எனவே அவர்களுக்கு அந்த பயணத்தை மேற்கொள்ள 2 ஆண்டுகள் தேவைப்பட்டன. உங்களுடைய சில உபதேசங்களின் அடிப்படை ஆதாரங்களை நான் அறிவேன். ஆனால் இதுவோ சத்தியமாயிருக்கிறது. அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ள 2 ஆண்டுகள் தேவைப்பட்டன. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் இவர்கள் தங்களுடைய முன்னணியில் சிறு குழந்தையை வைத்திருக்க அதன் அண்டை வானசாஸ்திரியில் வருவதை போன்று கூறப்படுகின்ற விதமாக அவர்கள் ஒருபோதும் வரவில்லை. அது கிறிஸ்தவனின் அர்த்தமற்ற காரியமாய் உள்ளது. அவர்கள் ஒருபோதும் ஒரு முன்னிலையில் இருந்த எந்த குழந்தையிடமும் ஒருபோதும் வரவில்லை. அவர்கள் அவ்வாறு வந்தனர் என்று கூறுகிற எந்த வேத வாக்கியமும் கிடையாது. அவர்கள் 2 வயது கொண்ட ஒரு பிள்ளையினிடத்திற்கே வந்தார்கள். அப்பொழுது அவர் எந்த முன்னணியிலுமே இருக்கவில்லை. அவரோ ஒரு வீட்டில் இருந்தார். அதனுடைய ஏனைய வேத வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். ஆனால் கிறிஸ்தவ பாரம்பரியங்கள் அவர்கள் தங்கள் போதனைகளில் முழு உலகத்தையும் குழப்பமடைய செய்துவிட்டனர். அப்பொழுது அவர் சிறு குழந்தையாய் இருந்திருந்தால் ஏரோது ஏன் 2 வயது கொண்ட பிள்ளைகளை கொன்றான்? வேத வாக்கியமோ அவர்கள் ஒரு பிள்ளையினிடத்திற்கு, ஒரு குழந்தையினிடத்திற்கு அல்ல, 2 வயதுடைய ஒரு பிள்ளையினிடக்கே வந்தனர் என்று கூறியுள்ளது. ஏரோது அவரை கொல்ல முயற்சிக்கவே
2 வயது கொண்ட பிள்ளைகளை கொல்ல புறப்பட்டான். குழந்தையாய் இருந்தவர்களை, 2 வயது நிரம்பாத குழந்தைகளை அவன் கொண்டிருந்திருக்க மாட்டான். அவரை ஒரு முன்னணியில் ஒருபோதும் கண்டடையவில்லை. அவர்கள் அவரை ஒரு வீட்டில் கண்டனர். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டனர். ஆனால் எப்படி அவர்கள் அதை திரித்து விட்டார்கள் என்பதை நீங்களே பாருங்கள். அதில் வியப்பொன்றுமில்லையே. சில இரவுகளுக்கு முன்னர் இயேசு அந்த பரிசேயரிடத்தில், நீங்கள் உங்களுடைய பாரம்பரியங்களை கொண்டு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கி விட்டீர்கள் என்று கூறினதை நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள், தேவன் எங்கே என்று கூக்குரலிட்டனர். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் இருக்கும்போது எப்படி உங்களால் அவரை விசுவாசிக்க முடியும்? எனவே அந்த வேதாகமத்தின் தேவன் எங்கே என்று கூறுங்கள். அவர் இருக்கிற வழியிலேயே அவரை திரும்பி செல்லுங்கள். அப்பொழுது அந்த ஒரே வழியில் மாத்திரமே நீங்கள் எப்பொழுதும் அவரை அறிந்து கொள்வீர்கள். இதோ அந்த வழி உள்ளது. அவர்கள் வீதிகளில் மேலும் கீழுமாக சென்று, அவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று கூக்குரலிட்டனர். ஓ ஆசாரியர்களில் சிலர், ஐயன்மீர், நீங்கள் எங்கோ உள்ள ஒரு கூட்ட மதவெறியர்களுக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் யாரோ ஒருவருடைய குறுகிய மனப்பான்மை கொண்ட வேத சாஸ்திர போதனைக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுவதை என்னால் காண முடிகிறது. அப்பொழுது அந்த மனிதர்களோ, இல்லை ஐயா, நாங்கள் அதை செயல்முறையில் கண்டோம். அது உண்மை என்பதை நாங்கள் அறிவோம். அதுவே எங்களை மட்டும் வழிநடத்தினது. ஆனால் எங்களால் இதை இதற்கு மேல் கண்டறிய முடியவில்லையே. இது ராஜாவுடைய நகரமாய் உள்ளதே என்று கூற முடிந்திருக்கும். அது விசித்திரமாய் இருக்கவில்லையா? உலகத்தில் உள்ள மிகப்பெரிய சபையில் அதிகமான ஜனங்கள் இருக்க, அதே சமயத்தில் அவர்களோ அதை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. இந்த கிறிஸ்துமஸிலும் பூமியின் மேலுள்ள ஜனங்களின் நிலைமை அதே விதமாய் இருக்கிறது அல்லவா? அதே நிலைமையாயிருக்கிறது. அவரிடத்திலுமே பதில் இல்லாதிருந்தது. அவர்களால் பதிலை கண்டறிய முடியவில்லை. முடிவிலே அது மிகப்பெரிய மோசமானது. இவர்கள் ஐஸ்வர்யமுள்ள மனிதர்களாக இருந்தனர். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு போர்த்தப்பட்டிருந்த நேர்த்தியான ஆடையின் விதத்தை உங்களால் கூற முடியும். அவர்கள் எந்த ஒரு விதியையும் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் ஒவ்வொரு சந்திலும் நுழைந்து, அவர் எங்கே, அவர் எங்கே என்று கூச்சலிட்டுக் கொண்டே சென்றனர். இன்றைக்கு அணுகுண்டுகளோ அப்பால் ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்க, உலகமானது இன்றைக்கு முழு அழிவின் விளிம்பில் இருக்கும் போது இந்த தலைமுறை மக்களோ ஒரு வினாடியில் அழிக்கப்படவிருக்கின்றனர். ஓர் அழிவின் தகர்வுறுதலினால் எந்த சிறிய தேசமும் பூமியை புதையுண்டு மறைய செய்ய முடியும். அன்று ஒரு நாள் நடைபெற்ற விஞ்ஞானிகளின் கூட்டத்தில் ஓர் இருள் சூழ்ந்திருந்ததாக அவர்கள் கூறினர். ஏன்? இப்பொழுது அவர்கள் வைத்துள்ள அணுகுண்டோ ஒரு கைத்துப்பாக்கியின் மேற்பகுதி அளவாய் மட்டுமே உள்ளது. மற்ற தேசங்களும் அதை வைத்துள்ளன. பென்டகன் தாங்கள் வைத்துள்ளதை எப்போதாவது எரியுமானால் அங்கே எந்த கிறிஸ்துமஸ் ஆவியும் விடப்பட்டிருக்காது. ஜனங்களோ திகிலடைந்து வீதிகளில் ஓடி சத்தமிட்டு கதறிக்கொண்டிருப்பார்கள். உங்களால் எங்கும் மறைந்து கொள்ளவே முடியாது. மறைந்து கொள்வதற்கான வழியே கிடையாது. முடிவோ இப்பொழுதே உள்ளது. நாம் முடிவிலே இருக்கிறோம். அடையாளங்களும் அதிசயங்களும் தோன்றுகின்றன. மேசியாவோ தம்மைத்தாமே ஆவியில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஆவியினால் அவர் காலத்தினூடாக தம்மை அதிகமாக வெளிப்படுத்திக் கொண்டே வந்து முடிவிலே அந்த பரிபூர்ண மனிதனுக்குள்ளாக பிறந்தார். இப்பொழுது மெத்தோடிஸ்ட் காலங்களினூடாக பாப்டிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், பெந்தேகோஸ்தையினூடாக முடிவிற்கு வந்து இப்பொழுது பரிபூர்ணமான ஒருவர் ஒரு சரத்தில் திரும்பி வருகிறதற்கு முன்னர் இதோ அது வெளிப்படுத்தப்படுகிறது. அவருடைய சபையை ஒன்று சேர்க்க வெளியிலிருந்து எடுத்து அவர்களை ஒவ்வொரு ஸ்தாபனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அவர்களை அவரண்டைக்கு கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவர் சீக்கிரத்தில் பிரசன்னமாவார். சபைகளோ அதற்கான பதிலை பெற்றிருக்கவில்லை. ஆகையால் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதினால் சனகரின் சங்கத்திற்குள் அழைக்கப்பட சங்கங்கள் ஒன்று கூடின. அவர்கள் ஆசாரியர்களையும் ரபிமார்களையும் அழைத்து வந்தனர். அப்பொழுது அவர்களிடத்தில், வேத வாக்கியங்களை படித்து பாருங்கள், இந்த மேசியா எங்கே பிறக்க வேண்டியவராய் இருக்கிறார் என்று ராஜா கேட்டான். வினோதமான காரியம் என்னவென்றால், அவர்கள் அவரை வேத வாக்கியத்தில் எங்கே கண்டனர் என்று உங்களுக்கு தெரியுமா? மீகா தீர்க்க தரிசனத்தில் கண்டறிந்தனர். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. நீ உருளும் பரிசுத்தராய் இருக்கவில்லையா? நீ அவைகள் எல்லாவற்றிலும் சிறியதல்லவா? ஆனாலும் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அங்கேதான் அவர்கள் அதனை கண்டறிந்தனர். ஆகையால் அந்த வானசாஸ்திரிகள் அவர்கள் அதை கேட்டபோது அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வாசலை விட்டு வெளியேறினர். அவர்கள் அந்த பழைய குளிர்ந்து போன பின்வாங்கி போன சம்பிரதாயமான ஸ்தலத்தை விட்டு வெளியேறின உடனே மீண்டும் அந்த நட்சத்திரம் அங்கே தொங்கிறது. அப்பொழுது அந்த நட்சத்திரம் அங்கே இருந்தது. எனவே வேதமோ அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று கூறியுள்ளது. ஓ, அவர்கள் அதை கண்டபோது அவர்கள் சத்தமிட்டனர் என்றே நான் கூறலாம். அதாவது அவர்கள் கண்டிருந்த ஆசீர்வாதமான இயற்கைக்கு மேம்பட்ட நட்சத்திரம் இவர்கள் அவர்களுடைய பண்டைய குளிர்ந்து போன சம்பிரதாய முறைகளில் இருந்து வெளிவந்தவுடனே அது மீண்டும் பிரசன்னமானது. அது அங்கே இருந்தது. எனவே அது அவர்களை பெத்லகேமிற்கு வழிநடத்தி சென்றது. அவர்கள் அங்கே அந்த ஒருவரை, இம்மானுவேலாய் இருந்த அவரை, ஒரு தச்சனுடைய பட்டறையில் ஏழையாய் வளர்க்கப்பட்டுக் கொண்டிருந்த ஒருவரை கண்டனர்.
சாஸ்திரிகள் வைத்திருந்த எல்லாவற்றையும் இறக்கி அவைகளை அவருடைய பாதத்தண்டையில் வைத்தனர். அப்பொழுது அவர்கள் அவரை தொழுது கொண்டனர். ஏனென்றால் அவர் ஒளியாக வந்திருந்ததையும் உலகத்தின் இரட்சகராக பிறந்திருந்ததையும் அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே அவர்கள் வைத்திருந்த எல்லாவற்றையும் அழித்து விட்டனர். அவர்கள் அளித்தனர், ஏனென்றால் தேவன் அவரை அளித்திருந்தாரே. நண்பரே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, மெத்தடிஸ்டாகவோ பாப்டிஸ்டாகவோ பிரெஸ்பிட்டேரியனாகவோ மத நம்பிக்கையற்றவனாகவோ நீங்கள் என்னவா இருந்தாலும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, அது உங்களுக்காகவும் எனக்காகவுமே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் இப்போது ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் வேத வாக்கியங்களை கவனித்து பார்ப்பீர்களேயானால் அவர் மீண்டும் பூமிக்கு வருவதற்கு சமீபமான நேரத்தில் இருக்கிறோம். யோசேப்பு யாராயிருந்தான் என்பதை நோக்கி பாருங்கள். யோசேப்பிற்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியை நோக்கி பாருங்கள். அவன் ஆவிக்குரிய பிரகாரமாய் இருந்தபடியினால் தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். அவன் தரிசனங்களை கண்டான், ஆனால் அவனுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டான். அது இயேசுவை போன்றிருக்கவில்லையா? இயேசுவானவரை போன்றே தன்னுடைய சகோதரர்களால் ஏறக்குறைய 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டான். இயேசுவானவரை போன்றே காட்டிக் கொடுக்கப்பட்டான். இயேசுவானவரை போன்றே மரித்து போகும்படியாக ஒரு குழியில் தூக்கி எறியப்பட்டான். அதன் பின்னர் தூக்கி எடுக்கப்பட்டு பார்வோனின் வலதுகரமாக்கப்பட்டு எந்த மனிதனும் பார்வோனிடத்தில் யோசேப்பினாலே என்று வரையில்லாத நிலைக்கு மாற்றப்பட்டான். யோசேப்பு பார்வோனின் வலது பாரசத்தில் இருந்து புறப்பட்டு சென்றபோது அவர்கள் தெண்டரிட்டு பணியுங்கள், ஏனென்றால் யோசேப்பு வந்து கொண்டிருக்கிறாரே என்று கூச்சலிட்டனர். வேதம் அவர் வரும்போது மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல இருக்கும். அப்பொழுது முழங்கால் யாவும் முடங்கும், அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் என்று உரைத்துள்ளது. அந்த நேரத்தில் எல்லா தேசங்களும் துக்கித்து நடுங்கும். அது என்னவாயிருந்தது? அது முடிவிலே வெளிப்படுத்தப்பட்டது. அது ராஜாவாகிய தாவீதுக்குள்ளும் வெளிப்பட்டது. காரணம், அவர் தீர்க்கதரிசியாய், ஆசாரியராய், ராஜாவாய் இருந்தார். இயேசுவை போன்றே தாவீது எருசலேமிலே சிங்காசனத்தில் இருந்து இறக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டான். தாவீது தன்னுடைய சொந்த ஜனங்களில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ராஜாவாய் மலையின் மீது அமர்ந்து எருசலேமை நோக்கி அழுதான். தாவீதின் குமாரன் வந்தபோதும் அதே மலையின் மேல் அமர்ந்து தன்னுடைய சொந்த நகரத்தில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாய் எருசலேமை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தினமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் ஏன் அவரை இவ்வாறு அழைத்தனர்? பெயல்செபூல், ஒரு குறி சொல்பவர், ஒரு பொல்லாத ஆவி. அவருடைய ஊழியம் துவங்கின போது ஒரு வயோதிக செம்படவன் அவரண்டை அழைத்துக் கொண்டு வரப்பட்டான். அவனால் தன்னுடைய சொந்த பெயரையும் கூட கையொப்பமிட முடியாததாயிருந்தது. அப்போது அந்த வயோதிக செம்படவரை நோக்கி பார்த்து உடனே அவர் அவருடைய பெயர் என்னவென்பதை அவரிடத்தில் கூறினார். மேலும் அவர் அவருடைய தகப்பனாரின் பெயர் என்னவென்பதையும் அவரிடத்தில் கூறினார். எனவே அந்த வயோதிக செம்படவனோ தன்னுடைய முழு இருதயத்தோடு அவரை விசுவாசித்தான். அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த பிலிப்பி என்னும் பெயர் கொண்ட மற்றொருவனும் மனமாற்றம் அடைந்தான். எனவே அவர் புறப்பட்டு மலையை சுற்றி 30 மைல் தூரம் சென்றபோது நாத்தான்வேல் என்று பெயர் கொண்ட ஒருவன் ஒரு மரத்தின் கீழ் ஜெபித்துக் கொண்டிருந்ததை கண்டான். அப்பொழுது இவனோ, நாங்கள் கண்டவரை வந்து பார், நீ யெகோவாவின் ஒரு மகத்தான விசுவாசி என்பதை நான் அறிவேன். நான் உம்மை அறிந்துள்ளேன். ஆனால் யெகோவா ஒரு வேசியாவை வாக்களித்துள்ளாரே, அவரை நாங்கள் கண்டோம். அவர் ஒரு சாதாரண மனிதராயிருக்கிறார். அவரை குறித்து பெரிதானது ஒன்றுமே இல்லை. அவரை குறித்து பெருமையான கல்வி பயின்று சம்பந்தமான எந்த காரியமும் கிடையாது. அவர் ஒரு தச்சனாயிருக்கிறார் என்று கூறினான். அவர் மூலப்பொருட்களுக்கும் மற்றும் ஒரு மனிதனுடைய ஆத்மாவிற்கும் இரண்டிற்குமே ஒரு தச்சனாக இருந்தார். அப்பொழுது நாத்தான்வேல் அவரை நோக்கி பார்த்து, இப்பொழுது ஒரு நிமிடம் பொறும், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்று கேட்டான். பாருங்கள், அவர்கள் அதை எருசலேமில் இருந்து எதிர்நோக்கி கொண்டிருந்தனர். அங்கேதான் உங்களில் அநேகர் இன்றைக்கும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். அங்கே நோக்கி பார்க்காதீர்கள். பிசாசு எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய தலையையும் அவனுடைய கண்களையும் உபயோகிக்கிறான். தேவனோ அவனுடைய இருதயத்தை உபயோகிக்கிறார். நீங்களோ நோக்கி பார்த்து, ஓ, அது அவ்வாறாக இருக்க முடியாது, அது பகுத்தறிவிற்கு ஒவ்வாது. பாருங்கள், என்னால் சொல்ல முடியும், என்னால் அதை நோக்கி பார்க்க முடியும் என்று கூறிவிடலாம். அங்குதான் பிசாசு இருக்கிறான். பிசாசு மனிதனுடைய கண்களை உபயோகிக்கிறான். அவனை ஆரம்பத்தில் ஏவாளுக்கு செய்தான். அது முதற்கொண்டே அவன் அதை செய்து வருகிறான். ஆனால் தேவன் ஒரு மனிதனிடத்தில் அவர் அவனுடைய இருதயத்தில் ஜீவிக்கிறார் என்று கூறுகிறார். எனவே நீங்கள் காண முடியாத காரியங்களை உங்களுடைய இருதயம் விசுவாசிக்க செய்கிறது. காரணம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மகத்தான சபை அதனுடைய மகத்தான ஜனங்களோடு, உலகத்தை சுற்றிலும் உள்ள அதனுடைய லட்சக்கணக்கானவர்களோடு உலகத்தினுடைய வல்லமைகளை கட்டுப்படுத்துகிறது. அது மகத்தானதாயிருக்க வேண்டும். அதை நோக்கி பார்க்க வேண்டும். அது ஒரு ஆவியாய் உள்ளது. ஆவியாயிற்றே. அப்பொழுது நாத்தான்வேலோ
நன்மையான எந்த காரியமாவது உண்டாகக்கூடுமா என்று கேட்டான். அதற்கு அவரோ, நீ வந்து பார் என்றான். அப்பொழுது அவன் வருவதை கண்டபோது இயேசு அவனை நோக்கி பார்த்தார். அவர் அப்பொழுது அவன் பேரில் தம்முடைய மேசியாவின் அடையாளத்தை நிகழ்த்தப் போவதாயிருந்தார். எனவே அவர், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு அவனோ, ரபி, நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அது அவனை வியப்படை செய்துவிட்டது. நீர் என்னை எப்படி அறிவீர்? அப்பொழுது அவரோ, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னமே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். அவரால் எப்படி அந்த முந்தின நாளே மலையை சுற்றி 30 மைல் தூரத்தில் இருந்த அவனை காண முடிந்தது? அவன் பேரிலேயே அற்புதமானது நிகழ்த்தி காட்டப்பட்ட போது அவன் நோக்கி பார்த்து, ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அப்பொழுது இயேசு, நான் இதை உனக்கு முன்பாக செய்தபடியால் நீ அதை விசுவாசிக்கிறாய். நீ இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். ஏனென்றால் ஒரு நேரம் வரும்போது பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்குறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அங்கே அருகில் அறிவாற்றலுள்ள சிலர் நின்றிருந்தனர். அவர்கள் அந்த பெரிய சபையை சார்ந்தவர்களாக இருந்தனர். எனவே அவர்களால் தங்களுக்குள்ள நற்பெயரை கெடுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே அவர்கள், இந்த மனிதன் ஒரு குறி சொல்பவர், ஒரு பெயல்செபூல், அவர் பித்து பிடித்தவர், அவர் தன் மீது பொல்லாதாவை பிடித்துள்ள ஒரு சமாரியன், அவர் பைத்தியமாகிவிட்டார் என்று கூறினர். அவர்கள் வெளிப்படையாகவே அவரை பித்து பிடித்தவர் என்று பலர் அறிய கூறினர். அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை எந்த விதமாக கூறுகிறபடியால் நான் உங்களை எதற்காக மன்னித்து விடுவேன். ஆனால் பூமியின் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து நான் செய்து கொண்டிருக்கிற அதே காரியத்தை செய்ய போகும் ஒரு நேரம் வரும் என்றார். அப்பொழுது ஒரு வார்த்தை அதற்கு விரோதமாக கூறினால் அது ஒருபோதும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படவே மாட்டாது. அதை குறித்து சிந்தித்து பாருங்களே. அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூறுதல் உங்களை என்னென்றைக்குமாய் முடிவுண்டாக முத்தரித்து விடுகிறது. நாம் எங்கே ஜீவிக்கிறோம்? நாம் மீண்டும் கிறிஸ்துமஸில் இருக்கிறோம். வானசாஸ்திரிகள் வழிநடத்தப்பட்டது போல நாமும் அந்த அளவிற்கு வழிநடத்தப்படும்படிக்கு நம்முடைய மார்க்கமானது நம்மை போதுமான அளவு தேவனண்டை நெருக்கமாக கொண்டு வந்துள்ளதா என்றே நான் வியப்புறுகிறேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், எப்படியாயினும் மூவருடைய ஜனங்கள் மாத்திரமே பூமியில் இருந்தனர். காம், சேம் மற்றும் யாபேத்துடைய ஜனங்கள். அது யூதர், புறஜாதியார் மற்றும் சமாரியராயிருந்தது. இப்பொழுது யூதரும் சமாரியரும் அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தனர். புறஜாதிகளாகிய நாம் அல்ல, நாம் அஞ்ஞானிகளாகிய அந்த நாட்களில் இருந்து கொண்டு ஊமையான விக்கிரகங்களை சுமந்து கொண்டிருந்தோம். நம்முடைய முதுகில் தடியோடும் ஒரு குறுந்தடி கொண்டும் நம்மால் முடிந்ததை கொன்று சாப்பிட்டு வந்தோம். புறஜாதிகளோ ஊமையான நாய்கள். ஆனால் அவர்கள் ஒரு மேசியாவிற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தும் காணத்தவறி போயினர். ஏனென்றால் அவர்கள் அவருடைய அடையாளத்தை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அந்த காரணத்தினால் எருசலேம் பதிலை பெற்றிருக்கவில்லை. அந்த காரணத்தினால் தான் இன்றைக்கும் அவர்கள் பதிலை பெற்றிருக்கவில்லை. தேவன் மாத்திரமே பதிலை உடையவராயிருக்கிறார். அவர்கள் இருந்த வண்ணமாகவே அவர்களை சற்று நேரம் நோக்கி பார்ப்போம். அங்கே அவருக்காக மற்றொரு வகுப்பு ஜனங்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தனர். அது பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் உள்ளது. அதுதான் சமாரியர்கள். ஒரு மேசியா வரப்போவதா இருந்ததை அவர்கள் விசுவாசித்தனர். எனவே ஞாபகம் இருக்கட்டும், அவர் அந்த அடையாளத்தை ஒருமுறை கூட புறஜாதிகளுக்கு முன்பாக செய்யவே இல்லை. அவர் வரப்போவதை எதிர்நோக்கி இருந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் மட்டுமே செய்தார். அவர்களோ அதன் மூலம் அவரை விசுவாசிக்கவில்லை. அவர்களில் சிலர் விசுவாசித்தனர், சிலர் விசுவாசிக்கவில்லை. அவர் சமாரியாவிற்கு வந்தபோது அவர் ஜனங்களை தூரம் அனுப்பிவிட்டார். அவருடைய சீஷர்களும் ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அவரோ காத்திருந்தார். காரணம், அவர் அவர்களிடத்திலோ போய் சாப்பிட ஏதாவது வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்று கூறியிருந்தார். அது ஏறக்குறைய அந்த நாளில் இந்த மணி நேரமாக இருந்தது என்று நான் யூகிக்கிறேன். எனவே அவர்கள் சென்றிருந்த போதோ ஓர் அழகான பெண்மணி தண்ணீர் மொள்ள கிணற்றண்டை வந்தாள். நாமோ அவளை ஒரு விபச்சாரி என்று அழைக்கிறோம். அவள் விபச்சாரியா இருக்கலாம். அவ்வாறு இருந்தாலும் நாம் அவளை ஒரு அழகான தோற்றம் கொண்ட பெண்மணி என்றே கூறுவோமாக. அவளோ தண்ணீர் மொள்ளவே இந்த கிணற்றண்டைக்கு வந்தாள். அப்பொழுது அவளோ, ஸ்திரீயே, தாகத்துக்கு தாய் என்று கூறின ஒரு சத்தத்தை கேட்டாள். அப்பொழுது அவள் சுற்றுமுற்றும் பார்த்தபோது அங்கே ஒரு யூதன் அமர்ந்திருந்தார். அப்பொழுதோ அங்கே பிரிவினை உண்டாயிருந்தது. எனவே அவர்கள் எந்தவித சம்பந்தமும் கலவாதிருந்தனர். ஆகவே அவள் அவரிடத்தில் இவ்வாறு கூறினாள். அவள், ஏன் நீர் ஒரு யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரியாகிய இடத்தில் எப்படி கேட்கலாம்? நாங்கள் ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் கலந்து கொள்வதில்லை. ஆகையால் உமக்காக என்னிடத்தில் அதை கேட்பது சரியல்ல என்றாள். அதற்கு அவரோ, ஆனால் ஸ்திரியே, உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தது யார் என்று நீ அறிந்திருந்தாயானால் அப்பொழுது நீயே என்னிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய் என்றார். அதற்கு அவளோ, நீர் எங்கே இருந்து தண்ணீர் கொள்ள முடியும் என்றும் மொண்டு கொள்ள உம்மிடத்தில் ஒன்றுமில்லையே என்றும் கூறினாள். அவர் அந்த உரையாடலை தொடர்ந்து நிகழ்த்தினார். எனவே அது உண்மையாகவே தொடர்ந்தது. முடிவிலே அவர் அவரிடத்தில் கூறினார், அதாவது அவருடைய தொல்லை எங்கே இருந்தது என்பதை அவர் அறிந்து கொண்டார். எனவே அவர், ஸ்திரியே, போய் உன்னுடைய புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அவளோ, எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். அப்பொழுது அவர், அது உண்மை, நீ 5 முறை விவாகம் பண்ணப்பட்டிருக்கிறாய்.
ஆனால் இப்பொழுது உன்னோடு இருக்கிற ஒருவனும் உன்னுடைய புருஷன் அல்ல என்றார். அவள் என்ன கூறினாள் என்பதை கவனியுங்கள். அவர்கள் மேசியாவுக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்றாள். அங்குதான் காரியம். நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். மேசியா வரும்போது அவர் இந்த காரியங்களை எங்களுக்கு சொல்லுவார் என்று நாங்கள் அறிவோம். மேசியா வரும்போது அவர் இந்த மேசியாவின் அடையாளத்தை செய்வார் என்று நாங்கள் அறிவோம். ஆனால் நீரோ மறுத்து போன தடும்புகளை உம்முடைய கரங்களில் உடையவராயிருக்கிறீர். நீர் ஒரு தச்சன், ஒரு யூதன். ஆயிரம் நீர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும், இல்லை என்றால் உம்மால் இதை செய்ய முடியாது. ஆனால் மேசியா வரும்போதோ நாங்கள் இங்கே அவருக்காகத்தான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அவர் வரும்போது அவர் இதை செய்வார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஓ என்ன! அப்பொழுது அவள் அந்த தண்ணீர் குடத்தை கீழே வைத்து விட்டாள். அவள் உடனே ஊருக்குள்ளே போய், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் மேசியாதானோ என்றாள். ஆம், அந்த அடையாளம் செய்யப்பட்டிருந்தபடியால் அப்பொழுது அந்த முழு ஊராருமே புறப்பட்டு வந்து அவர் மேல் விசுவாசம் வைத்தனர். சபைகளோ அந்த பதிலை பெற்றிருக்கவில்லை. ஆனால் இதயத்தில் தாழ்மை உள்ளவர்களோ தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மார்க்கமானது நம்மை அந்த மதிநுட்ப அறிவாற்றலுக்கு கொண்டு வந்துள்ளதா என்றே நான் வியப்புறுகிறேன். நாம் போதிக்க முயற்சித்துக் கொண்டிருப்பது நம்முடைய மனிதனால் உண்டாக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட வேதசாஸ்திரமே அல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலும் வல்லமையிலும் உள்ளதையே போதிக்கிறோம் என்றும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தேசத்தில் உள்ளார் என்பதையுமே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி மணி வேளையில் இது முடிவின் நேரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறபடியால் நீங்கள் தேவனோடு எப்படி நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கண்டறியும்படி உங்களுடைய ஆத்துமாக்களை சோதித்தறியுங்கள். இது கிறிஸ்துமஸாய் உள்ளது. வீதியில் எங்கும் பரவியுள்ள எல்லா அற்ப பகட்டான ஆரவாரமும் சாந்தா கிளாஸ், ஒரு ஜெர்மனிய கட்டுக்கதை, ஒரு கத்தோலிக்க கோட்பாடு போன்ற இவை யாவுமே ஒரு சிறு துளிகளவும் உண்மையானதல்ல. அது மிக அதிகமான அமெரிக்கர்களின் இருதயத்தில் கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறது. கிறிஸ்துமஸ் சாந்தா கிளாஸை பொருட்படுத்துகிறது இல்லை. கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவையே பொருட்படுத்துகிறது. அது ஒரு மனிதன் தன்னுடைய வாயில் ஒரு குடலை வைத்துக் கொண்டு ஒரு புகைப்பொக்கியின் வழியாக இறங்கி வருவதல்லவே. அதை போன்ற அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்துவிட்டு பின்னர் அவர்கள் உள்ளத்தில் உண்மையாய் உயர்ந்திருக்கும்படி நீங்கள் அவர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? எனவே அவர்களுக்கு சத்தியத்தை கூறுங்கள், ஏதோ ஒரு கட்டுக்கதையே அல்ல. ஆகையால் அவர்களிடத்தில் தம்முடைய குமாரனை அனுப்பின பரலோகத்தின் தேவன் ஒருவர் உண்டு என்றும் அதைத்தான் கிறிஸ்துமஸ் பொருட்படுத்துகிறது என்றும் அவர் மீண்டும் வருவதற்கு சமீபமாயிருக்கிறார் என்றும் கூறுங்கள். அழுத்தம் பூமிக்கு வர துவங்கும் போது பிசாசு பகட்டாரவாரம் போன்ற தன்னுடைய காரியங்களை நீங்கள் கண்களினால் காணும்படிக்கு முன்வைக்கிறான். தேவனோ நீங்கள் காண முடியாத ஆவியாயிருக்கிற தம்முடையதை நீங்கள் விசுவாசிக்கும்படி முன்வைக்கிறார். எருசலேம் பதிலை பெற்றிருக்கவில்லை. ஜெஃபர்சன்வில் அதற்கான பதில்களை பெற்றிருக்கவில்லை. லூயிவில்லும் பெற்றிருக்கவில்லை. அமெரிக்காவும் பெற்றிருக்கவில்லை. உலகமும் பெற்றிருக்கவில்லையே. தேவனோ பதில்களை உடையவராயிருக்கிறார். அவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே 1900 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த அதே மாறாத இயேசு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்றும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நீங்கள் இதை உங்களுடைய முழு இதயத்தோடு பயபக்தியாய் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசித்தால் நீங்கள் இதை இதற்கு முன்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் தம்மை வெளிப்படுத்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? ஒவ்வொருவரும் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி இருக்கையில் உங்களுடைய கரங்களை உயர்த்துவதன் மூலம், அதாவது உங்களுடைய கரங்களை உயர்த்தி, சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள், அது சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் எப்படியோ மற்றவர் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில் இந்த காலையில் இங்கே இந்த மூலையில் உள்ள இந்த சிறிய பழைய ஸ்தலத்திற்கு வழிநடத்தப்பட்டிருக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அவரை தொழுது கொள்ள விரும்புகிறேன். எனவே நான் என்னுடைய கரத்தை உயர்த்தியுள்ளேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. ஓ என்ன, 20 இல்லை 30 பேர் கட்டடம் முழுவதும் உயர்த்தியுள்ளனர். அன்புள்ள தேவனே, நீர் இந்த கரங்களை காண்கிறீர். நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர். அவர்கள் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகில் ஏதோ ஒன்று அவர்களை பார்க்கிலும் மகத்தான ஒருவர் இருந்தால் ஒழிய அவர்கள் அந்த கரத்தை ஒருபோதும் உயர்த்தி இருந்திருக்க மாட்டார்கள். அவ்வாறு இல்லை என்றால் அவர்கள் தங்களுடைய சொந்த வழிகளில் சென்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டதினால் விசுவாசித்திருக்கிறார்கள். கர்த்தாவே, எங்களுடைய வேத வாக்கியங்களான உம்முடைய பரிசுத்த வேதம் விசுவாசம் கேட்பதினாலே, தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே வரும் என்று எங்களுக்கு கூறுகிறது. அது கரடுமுள்ளா இருந்தாலும் அதே சமயத்தில் எளிமையான வழியாயும் நாங்கள் அதை ஜனங்களுக்கு அளிக்க வேண்டிய ஒரே வழியாயும் உள்ளது. அவர்களோ அதை விசுவாசித்துள்ளனர். அநேக கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டுள்ளன. நான் அவர்கள் ஒருவரையும் அறியேன்.
நீரோ அவர்கள் எல்லோரையுமே அறிந்திருக்கிறீர். ஆனால் அவர்களின் உட்புறத்தை நான் அறிவேன். அவர்கள் ஒரு ஆவியினால் ஆளுகை செய்யப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியானது நீ தவறாயிருக்கிறாய் என்று கூறியுள்ளது. அங்கே அவர்களுக்கு அருகில் மற்றொரு ஆவி நின்று கொண்டு, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுடைய இரட்சகர் என்று கூறுகிறது. எனவே அவர்கள் எல்லா விஞ்ஞான விதிமுறைகளையும் தங்களுடைய கரங்களை உயர்த்துவதன் மூலம் மீறிவிட்டனர். காரணம், தேவன் ஒருவர் அங்கே உண்டு என்றும் அவரே விஞ்ஞான விதிமுறைகளை உண்டு பண்ணினவர் என்றே தங்களுடைய கரங்களை உயர்த்தி விசுவாசத்தின் மூலம் அங்கு சென்றடையவும், இரட்சகரை பற்றி பிடித்துக் கொள்ளவும், அவர்களுடைய இரட்சகராகவே அவரை ஏற்றுக்கொள்ளவுமே விரும்பினர். எனவே கர்த்தாவே, அவர்கள் இதை இந்த காலையில் செய்துள்ளனர். இப்பொழுதே அவர்களை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் இந்த செய்தியின் வெற்றி சின்னங்களாயிருக்கிறார்கள். நீர் அவர்களை உம்முடைய பிரசனத்திற்குள்ளாக, உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இங்கே சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் நாளானது சமீபித்து வருகிறதை காண்கையில், அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்கையில், எந்த நேரத்திலும் கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்காக எதிர்நோக்கி இருப்பார்களாக. ஏனென்றால் அவர் வருவதற்கு மிகவும் சமீபமாயிருக்கிறார். அவரோ அவருடைய வழியில் இருக்கிறாரே. ரெபேக்காள் எழுந்து ஒட்டகத்தின் மேலேறி தன்னுடைய காதலன் ஈசாக்கை சந்திக்க புறப்பட்டு சென்றாள். அப்பொழுது ஈசாக்கோ ஏற்கனவே பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து சாயங்கால நேரத்தில் வெளியே வயல்வெளியில் இருந்தபோது அவள் வருவதை அவன் கண்டான். அது முதல் பார்வையிலேயே காதலாயிருந்தது. எனவே அவள் ஒட்டகத்திலிருந்து குதித்து அவனை சந்திக்க ஓடினாள். அப்பொழுது அவள் ஆபிரகாமினுடைய கூடாரத்துக்குள் கொண்டு செல்லப்பட்டு சுதந்திரவாளியாகி எல்லாவற்றையுமே சுதந்திரித்துக் கொண்டாள். தேவனே, இப்பொழுது இது சாயங்கால வேளையாய் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். நீரோ அது வெளிச்சமாயிருக்கும் என்றும் பரிசுத்த ஆவியானவர் இங்கே பூமியின் மேல் இருப்பார் என்றும் நீர் உம்முடைய கிருபையினால் தெரிந்து கொண்டுள்ள ஒரு சிறு மந்தைக்குள்ளாக அவர் தம்மைத்தாமே வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார் என்றும் கூறினீர். ஆகையால் நீர் உம்மை ஒவ்வொருவருக்கும் மகத்தாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படுவார்களாக. அவர்கள் எங்காவது ஒரு பூமிக்குரிய ஊற்றண்டைக்கு வருவார்களாக. அடுத்து அவர்கள் பரலோகத்திற்குரியவர்களாய் வந்துள்ளபடியால் உமது நேசகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு தங்கள் பாவங்களை போக்கி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்களாக. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று சம்பவிக்க ஆயத்தமாய்க் கொண்டிருக்கிற இந்த மகத்தான நாடகத்தில் தங்களுடைய பாகத்தை ஏற்று நடிக்கும்படியான ஸ்தானத்திற்குள் பொருத்தப்படுவார்களாக. பிதாவே, நாங்கள் இந்த காலையில் எங்களுடைய கூட்டமானது உம்முடைய ஞானத்தின் அதிகார எல்லையில் இருந்தது என்பதை விசுவாசிக்கிறோம். அர்த்தமற்ற எந்த காரியமும் உம்மிடத்தில் கிடையாது. நீர் அளித்திருக்கிற ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாயிருக்கிறது. புருஷரும் ஸ்திரீகளும் தேசத்தின் வித்தியாசமான பாகங்களில் இருந்து வந்து இங்கு அமர்ந்துள்ளனர். நீரோ உம்முடைய ஆவியினால் ஒரு விளங்கிக் கொள்ள முடியாத வழியில் அவர்களை கொண்டு வந்தீர். அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இப்பொழுதே அவர்களை ஏற்றுக்கொள்ளும். நான் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். எப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானது வியாதியஸ்தரை சுகப்படுத்தட்டும். நாங்கள் வெறுமன ஒரு சரித்திரமாய் இருந்து வருகிற ஒரு வேதாகமத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை என்பதை புதியதாக உம்மண்டை மனமாற்றம் அடைந்துள்ள இவர்களை அறிந்து கொள்ளும்படி செய்யும். அது ஜீவிக்கிற ஒன்றாய் நிகழ்காலத்தில் இப்பொழுதும் ஜீவிக்கின்றதாய் உள்ளது. அவர் மாறாத கர்த்தராகிய இயேசுவாயிருக்கிறார். எப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் எங்கள் இருதயங்களை திறந்திருக்கையில் அவர் வந்து எங்களுடைய மாம்சத்தையும் எங்களுடைய சரீரங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வாராக. எல்லா சந்தேகங்களையும் மற்றும் உலக பிரகாரமான எல்லாவற்றையும் எடுத்து போடும். உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படியான சுத்தமான பாத்திரங்களாய் இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலம் அசைவாடட்டும். நாங்கள் எங்களுடைய சொந்த நீதியினால் சுத்தமாய் இருக்கிறோம் என்ற காரணத்தினால் அல்ல, ஆனால் எங்களை சுத்தமாக்கி இருக்கிற கர்த்தராகிய இயேசுவின் மேல் நாங்கள் விசுவாசமாய் இருக்கின்ற காரணத்தினாலே ஆகும். நீர் இன்னமும் கர்த்தராகிய இயேசுவாய் இருக்கிறீர் என்பதை இந்த புதியதாய் மனமாற்றம் அடைந்துள்ளவர்கள் காணும்படியாக நீர் பூமியில் இருந்தபோது செய்த காரியங்களையே செய்தும் இருக்கிறீரே. நீர் மரித்துவிடவில்லை, ஆனால் நீர் 1900 ஆண்டுகளுக்கு முன்னமே உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருந்து கொண்டு நீர் கூறின ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர். ஆமேன். இது ஒரு கிறிஸ்துமஸ் கீதம் அல்ல என்பதை நான் அறிவேன். ஆனால் இதுவோ நாங்கள் நேசிக்கிறோம் என்ற எங்கள் இருதயத்தின் ஒரு பாடலாய் உள்ளது. இப்பொழுது செய்தியோ முடிவுற்று விட்டது. அது ஒரு விதமான வெட்டுதல் போன்றதான ஒரே வழியாய் மாத்திரமே உள்ளது. இன்றைக்கு நம்முடைய பிரசங்க பீடங்களுக்கு தேவை என்னவென்றால், இங்கே நறுமணம் ஊட்டுகிற இந்த மார்க்கம் அல்ல, அதற்கு சத்தியமே தேவைப்படுகிறது. சத்தியம் அது வேதாகமத்திலிருந்து பிரசங்கிக்கப்பட வேண்டுமே. எந்த வித்தியாசமான வியாக்கியானங்களையும் செய்யாதீர்கள். வேதம் என்ன கூறுகிறதோ அதை அப்படியே கூறுங்கள். தேவன் தம்முடைய வார்த்தைக்கு கடமைப்பட்டவராயிருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை ஆதரிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் தேவன் அல்ல. இல்லை என்றால் ஒன்று அது அவருடைய வார்த்தை அல்ல, ஆனால் அவர் தம்முடைய வார்த்தையை குறித்து கவனமுள்ளவராயிருப்பார். இப்பொழுது நாம் வியாதிஸ்தற்காக ஜெபிப்பதற்கு சற்று முன் நாம் இந்த பழைய நல்ல பாடலை பாடுவோமாக.
ஜனங்களே, நீங்கள் எல்லோருமாய் சேர்ந்து பாடுங்கள். நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன், நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். பாவிகளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை ஸ்தோத்தரிப்பேன். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். அவருடைய இரத்தமே ஒவ்வொரு கரையையும் போக்கிற்று. சகோதரியே, நீங்கள் எங்களுக்கு சுருதி கொடுப்பீர்களா? இப்பொழுது ஒவ்வொருவரும் எல்லோருமாக சேர்ந்து எல்லோருமே பாடுவோமே. நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன், நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். பாவிகளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை ஸ்தோத்தரிப்பேன். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். அவருடைய இரத்தமே ஒவ்வொரு கரையையும் போக்கிற்று. நான் நினைக்கிறேன் இது பரிசுத்த குலைச்சலாய் இருக்காது. இது அப்படியே வெளிப்படுத்தி கூறுவதாய் உள்ளது. பிள்ளைகளே, நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்கள் உங்களை தேவனுக்குள்ளாக வளர்ந்தவர்களாக எண்ணிக்கொள்ளும் போது நீங்கள் எங்கிருந்தும் எதையுமே பெற்றிருக்கவில்லை என்பதையே அது காண்பிக்கிறது. எனவே எப்பொழுதுமே ஒரு குழந்தையாயிருங்கள். அப்பொழுது அவரால் உங்களை வழிநடத்த முடியும். ஆனால் நீங்கள் அவரை காட்டிலும் அதிகமாக அறிந்தவர்களாக இருப்பது போன்றிருக்கும் போது நீங்கள் அவரை வழிநடத்த முயற்சிக்கிறீர்கள். புரிகின்றதா? அவரே வழிநடத்தட்டும். நாம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய தலைகளை தாழ்த்தி அதை இன்னும் ஒரு விசை பாடுவோமாக. நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன், நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். பாவிகளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை ஸ்தோத்தரிப்பேன். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். அவருடைய இரத்தமே ஒவ்வொரு கரையையும் போக்கிற்று. பெத்லகேமினுடைய முன்னணியில் இருந்து அந்நியர் ஒருவர் வந்தார். புவியில் நான் அவரை போன்றிருக்கவே வாஞ்சிக்கிறேன். ஜீவ யாத்திரை முழுவதிலும், புவியிலிருந்து மகிமை வரையிலும் நான் அவரை போல் இருக்க மாத்திரமே வேண்டுகிறேன். இயேசுவை போல் இருக்க, இயேசுவை போல் இருக்க. புவியில் நான் அவரை போல் இருக்க வாஞ்சிக்கிறேன். ஜீவிய யாத்திரை முழுவதிலும், புவியிலிருந்து மகிமை வரையிலும் நான் அவரை போல் இருக்க மாத்திரமே வாஞ்சிக்கிறேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். அவர் அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீனிடத்தில் கூறினபோது நீங்களும் அங்கே நின்று கொண்டிருந்திருக்க வேண்டும் என்று விரும்பவில்லையா? அவள் கூட்டத்தாரினூடாக நெளிந்து வந்து அவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டு, அவள் தனக்குள்ளே, அது தேவகுமாரன், நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நலமாயிருக்குவே என்று கூறிக்கொண்டாள். இப்பொழுது பாலஸ்தீன வஸ்திரமோ தளர்ந்து கீழே தொங்கிக் கொண்டிருந்த வஸ்திரமாயிருந்தது. அவர் அந்த தொடுதலை ஒருபோதும் உணரவில்லை. ஏனென்றால் அவர் அதை நிரூபித்தார். அவள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். பின்பு அவள் கூட்டத்தாரிலிருந்து விரைந்து திரும்பி சென்று விட்டாள். அப்பொழுது இயேசுவோ நின்று, என்னை தொட்டது யார்? யார் என்னை தொட்டது என்று கேட்டார். அதற்கு பேதுருவோ அவரிடத்தில், ஆண்டவரே, எல்லோரும் உம்மை தொட்டுக்கொண்டும் உம்முடைய கரங்களை குலுக்கிக் கொண்டும் உம்மை தட்டி கொடுத்துக் கொண்டும் மற்றும் எல்லாவற்றையுமே செய்து கொண்டும் இருக்கிறார்களே. ஒவ்வொருவரும் உம்மை தொட்டார்களே. அப்படி இருக்க நீர் அதை போன்ற இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏன் கூறுகிறீர் என்று கடிந்து கொண்டான். அப்பொழுது அவரோ, ஆயினும் நான் பலவீனம் அடைந்துள்ளேன், வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது, யாரோ என்னை தொட்டார்கள் என்றார். அவர் சுற்றுமுற்றும் கூட்டத்தாரை நோக்கி பார்த்தபோது அவர் அவளை கண்டார். அப்பொழுது அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீயாய் இருந்து வந்திருந்தாள் என்றும் அவளுடைய விசுவாசமே அவளை குணமாக்கி இருந்தது என்றும் அவர் அவரிடத்தில் கூறினார். அதை போன்றிருக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? இதைவிட மகத்தானதாய் வேறெந்த காரியத்தை குறித்துமே சிந்தித்து பார்க்க முடியாதல்லவா? ஒரு மனிதன் அவரிடத்தில் நடந்து சென்றான்.
அப்பொழுது அவர், உன்னுடைய பெயர் சீமோன், உன்னுடைய தகப்பனாரின் பெயரோ யோனா என்றார். ஓ, நான் அவரை போலிருக்க மட்டுமே வேண்டுகிறேன். அது முடியுமா? அவர், நான் செய்கிற இந்த காரியங்களையே இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்றார். இப்பொழுது அங்கே உலகம் என்பது கிரேக்க வார்த்தையில் காஸ்மாஸ் என்று உள்ளது. அது உலக ஒழுங்கு என்ற பொருள்படுகிறதே என்று பூமி என்றல்ல, உலக ஒழுங்காகும். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். அது விசுவாசியாகும். ஏனென்றால் நான் என்பது ஒரு தனிப்பட்ட பிரதிபெயர் சொல். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் இவைகளை பார்க்கிலும் அதிக கிரியைகளையும் செய்வீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வீகமான வாக்குத்தத்தங்கள் தவறிப்போக முடியாது. இயேசு எந்த வேத வாக்கியமும் தவறிப்போக முடியாது என்றார். ஆகையால் இயேசுவை போல் இருக்க அவர் இங்கு இருக்கிறாரா? இயேசு இப்பொழுது ஆராதிக்கும் மனப்பான்மையில் அப்படியே இருங்கள். புவியிலே நான் அவரை போன்றிருக்கவே வாஞ்சிக்கிறேன். ஜீவிய யாத்திரை முழுவதிலும் புவியிலிருந்து மகிமை வரையிலும் நான் அவரை போன்றிருக்க மாத்திரமே வேண்டுகிறேன். கலிலேயாவில் அவர் நடப்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அங்கிருந்த அந்த பரிசேயர்களோ தங்களுடைய இதயத்தில் அவர் பெயல்செபூலாய் இருக்கிறார் என்றனர். அவர்கள் அதை வெளியே சத்தமாக ஒருபோதும் கூறவில்லை. ஆனால் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொண்டார். வேத வாக்கியங்கள் அதை கூறுகின்றனவா? அவர் அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்திருந்தார். அவர், நீங்கள் அதை எனக்கு விரோதமாக பேசுகிறீர்கள், நான் உங்களை மன்னிப்பேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதே காரியங்களை செய்யும் ஒரு நேரம் வரும், அப்பொழுது அதற்கு விரோதமாய் பேசாதீர்கள் என்றார். அப்படியே இயேசுவை போன்றிருக்கவே இக்காலையில் இந்த சிறு கூட்டத்தில் எத்தனை பேர் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்றும் அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்றும் அவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் காத்துக்கொள்ள மாறாதவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு நன்றி. அதுவே அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. நான் நின்று கொண்டிருப்பதற்கு மேலாக அங்கே உள்ள கர்த்தருடைய தூதரின் புகைப்படத்தை உங்களில் அநேகர் அறிவீர்கள். நாங்கள் புகைப்படங்களை ஜெர்மனியில் உள்ள சுவிட்சர்லாந்தில் எடுத்தோம். அவர்களோ அவைகளை எங்கும் கொண்டு செல்கின்றனர். அன்று ஒரு நாள் அவர்கள் ஒரு புகைப்படத்தை எடுத்தனர். அது நான் இதுவரை கண்டதிலேயே மிக முக்கியமானதாய் உள்ளது. நான் அடுத்த முறை திரும்பி வரும்போது நான் அதை சபைக்கு காட்டும்படி கொண்டு வருவேன். அதில் எப்படி எல்லை கடந்த கதிரொளி போன்றவை விழுந்துள்ளது என்பதை காணும்படியாகவும், அது இருமுறை புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதா என்பதை பரிசோதிக்கும்படியாகவும் தேசிய ஆய்வு அதிகாரிகளிடத்தில் இப்பொழுது உள்ளது. அது தூதனுடைய, அதாவது அவர் என்னை சந்தித்தது முதற்கொண்டு நான் பெற்று வந்துள்ள மகத்தான ஆறுதலாய் உள்ளது. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்துள்ளோம். நான் ஒரு மனிதனாய் இருக்கிறேன். எனவே ஒரு மனிதனுக்குள் எந்த நல்ல காரியமும் கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை திறக்க முடிந்தால், தேவன் அவனை சுத்திகரிக்க அனுமதித்தால், அப்பொழுது இது இல்லை, தேவன் கரங்களை உடையவராயிருக்கிறார். அவைகள் உங்களுடைய கரங்களும் என்னுடைய கரங்களும் ஆயிருக்கின்றன. அவருடைய கண்கள் என்னுடைய கண்களும் உங்களுடைய கண்களும் ஆயிருக்கின்றன. ஏனென்றால் அவர் ஆவியாயிருக்கிறார். ஆனால் அவர் தம்முடைய சித்தத்தை செய்ய, வெளிப்படுத்த நமது மூலம் கிரியை செய்ய முடியும். நான் இங்கே ஒரு ஜெப வரிசையை அழைக்கப் போகிறேன். நான் என்னுடைய மனதை மாற்றிக்கொண்டேன். தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் இங்கு உள்ளது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் இதற்கு முன்பு இங்கே இருந்தபோது அவர் செய்த அதே காரியத்தை இப்பொழுது அவரால் செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லை என்றால் அவர் தேவன் அல்ல. நான் இங்கே அநேக முகங்களை அறியாமல் இருக்கிறேன். நான் இங்கு இல்லாமல் இருக்கும் போது கூட உங்களில் அநேகர் இங்கே சபைக்கு வந்திருக்கலாம். எனவே நான் உங்களை அறியேன். ஆனால் இங்கே எத்தனை பேர் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? நான் உங்களை அறியேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படியானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். கட்டடத்தில் உள்ள எல்லோருமே என்பதை அறிந்து கொள்கிறோம். இங்கே முக்கியமாக முன்னால் உள்ளவர்கள், இங்கே முன்னால் அழகாக அமர்ந்துள்ள ஒவ்வொருவருமே முற்றிலும் அந்நியர்களாயிருக்கிறார்கள். ஆகையால் இயேசுவானவர் ஜீவிப்பாரையானால் அவர் நேற்று இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். உங்களுக்கு எந்த காரியமாவது தேவையாயிருக்குமாயின், வேதம் கூறுகிறது, இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் அல்ல, புதிய ஏற்பாட்டிலேயே, புதிய ஏற்பாட்டில் உள்ள எபிரேயரின் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு பிரதான ஆசாரியர் என்றால் என்ன என்று எவரேனும் அறிவீர்களா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன். ஒரு பிரதான ஆசாரியன் தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டியவராயிருக்கிறார். இயேசுவானவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு ஒரு பிரதான ஆசாரியனாய் நிற்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடியவராயிருக்கிறார். எப்பொழுது அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவராய் இருப்பாரேயானால், ஒரு ஸ்திரீ அங்கே அவருக்கு பின்னால் தொட்டபோது அவர் திரும்பி சுற்றி பார்த்து அவளை கூறிவிட்டார். குருடனான பர்த்திமேயு அவர் இருந்த இடத்திற்கு 300 கஜ தூரத்தில் உள்ள வாசலில் நின்று
எனக்கு இறங்கும் என்று கூச்சலிட்டான். அவர் கடந்து சென்றபோது அவருடைய தலை கல்வாரியை நோக்கியதாயிருக்க, பலியாக செலுத்தப்பட எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கையில் ஜனங்களோ அவரை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். அந்த ஆசாரியர்களும், மரித்தோரை உயிரோடு எழுப்பினவரே என்று கூறி, நாங்கள் கல்லறை தோட்டம் முழுவதுமே மரித்தோரை வைத்துள்ளோம், நீர் வந்து அவர்களை எழுப்பும், அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்று கூறிக்கொண்டிருந்தனர். அதே கூட்டத்தார், சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீர் தேவகுமாரனாய் இருக்கிறீரே, அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்று கூறினர். அந்த குறை கூறுபவர்களை பார்த்தீர்களா? அவர்கள் எப்பொழுதுமே அந்த குறை கூறுபவர்களோடு இருந்தனர். அந்த வகுப்பினரோடு சேராதீர்கள். அந்த விதமான பிரிவினரோடு உங்களுக்கு பங்கு வேண்டாம். அப்படி இருக்க வேண்டியதில்லையே. நீங்கள் தேவனை காணும்படியாகவும் அவரை அறிந்து கொள்ளும்படியாகவும் உங்களுடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த ஏழ்மையான வயோதிக குருட்டு பிச்சைக்காரன் அங்கே நின்று கொண்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவனுடைய விசுவாசம் இயேசுவை நிறுத்தியது. அப்பொழுது இயேசு திரும்பி அவனை கண்டறியும்படியாய் சுற்றி பார்த்து, அவன் தன்னுடைய பார்வையை பெற்றுக்கொள்வான் என்று அவனிடத்தில் கூறினார். அந்த மாறாத இயேசு ஜீவிக்கிறாரே. அவர் இன்றைக்கும் மாறாத அதே தேவனாய் இல்லாமல் இருந்தால், அவர் அவ்வாறு இல்லை என்றால், அப்பொழுது ஒரு சரித்திர பிரகாரமான தேவனால் என்ன நன்மை உள்ளது? குளிராயுள்ள ஒரு மனிதனை கதகதப்பாக்க வரைந்து வண்ணம் தீட்டப்பட்ட ஒரு அக்கினி படத்தை அவனுக்கு சுட்டிக்காட்ட முயற்சிப்பது என்ன நன்மையை செய்கிறது? வண்ணம் தீட்டப்பட்ட அக்கினியோ உபயோகமாயிராது. அது ஒரு சரித்திர பிரகாரமான அக்கினியாய் உள்ளது. நீங்களோ அது ஒரு வண்ணம் தீட்டப்பட்ட அக்கினி அல்ல. சகோதரன் பிரணாம், அது உண்மையாக நிகழ்ந்த ஒரு அக்கினியை பற்றிய ஒரு படமாய் இருக்கிறது என்று கூறலாம். உங்களால் அந்த புகைப்படத்தின் மூலம் கதகதப்பான நிலையை அடையவே முடியாது. அது ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. இப்பொழுது அதை குறித்து என்ன? அவர் நேற்றும் இன்றும் இல்லை, அவர் இன்றும் இல்லை, அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார் அல்லவா? நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மையாகவே பயபக்தியோடு இருங்கள். அது நான் பேசுவதாய் இருக்க வேண்டுமானால் உங்களை குறித்து அறிந்து கொள்ள எனக்கு வழியே கிடையாது. தேவன் என்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஆனால் இயேசுவானவர் வந்து என்னுடைய சரீரத்தை அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்துக்கொள்வாரேயானால் அவர் என்னுடைய சரீரத்தை எவ்வளவு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பது முக்கியமல்ல. அவர் உங்களையும் கூட கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். ஏனெனில் அது நீங்கள் விசுவாசிப்பதை மாத்திரமே பொறுத்ததாய் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு வந்து அதை செய்வாரேயானால், அப்பொழுது நீங்கள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு, கர்த்தாவே, நான் தேவையுள்ளவனாய் இருக்கிறேன், கர்த்தாவே, நான் உம்மை தொடட்டும் என்று கூறுங்கள். அப்பொழுது நீங்கள் அவரை தொட்டால், அவர் மாறாத பிரதான ஆசாரியராய் இருந்தால், அப்பொழுது அவர் இங்கே பூமியில் இருந்தபோது அவர் செய்த விதமாகவே செயல்படுவார். அது சரிதானே? அது மற்ற வேறெந்த வழியிலாவது செயல்படுமானால் அப்பொழுது அது தவறான காரியமாய் உள்ளது. நீங்கள் தவறான காரியத்தை தொட்டுவிட்டீர்கள். அது ஒரே விதமாக இருக்க வேண்டும், ஒரே விதமான வழியில் செயல்பட வேண்டும். அப்படியானால் அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டது போல உங்களால் அவருடைய வஸ்திரத்தை தொட முடிந்தால் அப்பொழுது அவர் அதே காரியத்தை செய்ய மாட்டாரா? அது சம்பவிக்க கூடுமானால், ஆகையால் நீங்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக, அது இந்த சபைக்கு வருகிற ஜனங்களாகிய உங்களில் சிலராயிருந்தால் நான் உங்களிடத்தில் எதையுமே சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய விசுவாசத்தின்படியாக இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் எனக்கு அந்நியர்களே தேவை. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களை அழைப்பேன். எனக்கு தேவையோ, நான் உங்களுக்காக ஜெபிக்க இங்கே மேடையண்டை உங்களை மேலே கொண்டு வருவேன். இந்த பட்டணத்திற்கு வெளியிலிருந்து வந்துள்ள அந்நியர்களே எனக்கு வேண்டும். நீங்கள் பட்டணத்திற்கு வெளியிலிருந்து வந்துள்ள ஜனங்களாயிருந்தால் நீங்கள் இங்கே உணவக விடுதியிலும் சாலையோர உணவக விடுதியிலும் தங்கி காத்திருப்போராயிருந்தால் நலமாயிருக்கும். நிச்சயமாகவே அந்த விதமாக உலகம் முழுவதிலும் இருந்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள், அவர்கள் அவரை விசுவாசிக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் அவர் அதை செய்ய வேண்டியவராக இருக்கிறார் என்று அவர்கள் வேதத்தில் வாசிக்கிறார்கள். இயேசு, என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்றார். உங்களால் வர முடியாது. தேவன் உங்களை எடுத்துக்கொண்டாலுடைய எந்த காரியத்தையுமே செய்ய முயற்சிக்க வேண்டியதில்லை. தேவன் உங்களை எடுத்துக் கொள்ளும் போது அப்பொழுதே நீங்கள் வருவீர்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இப்பொழுது நீங்கள் விசுவாசமுடையவர்களாக இருங்கள். அப்படியே அமைதியாய் சற்று நேரம் அமர்ந்திருங்கள். உங்களுடைய கவனத்தை தேவனுக்கு தாருங்கள். அதாவது நீங்கள், தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்முடைய வஸ்திரத்தை தொடட்டும். நான் வியாதியாயிருக்கிறேன், நான் தேவையுள்ளவனாயிருக்கிறேன், எனக்கு தேவை உண்டு. சகோதரன் பிரணாம் என்னை அறிந்திருக்கவில்லை. இதுவே நான் முதன்முறையாக அந்த மனிதனை கண்டிருப்பதாகும். ஆனால் நீர் இன்னமும் யெகோவாவாக இருக்கிறீர் என்றும், நீர் அவர் பேசுகிற இயேசுவாய் இன்னமும் இருக்கிறீர் என்றும் நான் எனக்கே நிரூபித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த விளங்காத ஒளியை குறித்த ஒரு பேச்சு உலகத்தில் உள்ளது என்று நான் நம்புகிறேன். அது நீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னை இங்கு வழிநடத்தின அந்த மாறாத ஒருவராயிருக்கிறீர். இப்பொழுது நான் என்ன கண்டடைவேன்? கர்த்தாவே, நான் அவரை
அவர்கள் கண்டறிந்த அந்த இயேசுவையே கண்டடைவேனாக, நான் அவரை கண்டறியட்டும் என்று கூறி ஜெபியுங்கள். இப்பொழுது கூர்ந்து கவனித்து எதிர்நோக்கியிருங்கள். தேவன் அதை வெளிப்படுத்தும் வரையில் அதை அறிந்து கொள்வதற்குரிய வழியே எனக்கு கிடையாது. தேவன் அதை வெளிப்படுத்துகிற போது அப்பொழுது அதுவோ தேவன் அதை செய்கிறதாய் உள்ளது, நான் அல்ல. எனவே அவர் அதை செய்வாரானால் எத்தனை பேர் விசுவாசிப்பீர்கள்? நான் அவர் பேரில் காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நீங்களோ, நான் அதை விசுவாசிப்பேன், ஆமையா, நான் என் முழு இருதயத்தோடு அதை விசுவாசிப்பேன் என்று கூறுங்கள். சரி, இப்பொழுது நீங்கள் நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள். இப்பொழுது உண்மையாகவே இந்த பாடலை மென்மையாய் பாடுங்கள். நான் முதலில் இந்த பாடலை வாசிக்க கேட்டிருந்த அந்த பண்டைய இசைப்பேடை இதோ உள்ளது. நம்பிடுவாய். இயேசுவானவர் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அவருடைய சீஷர்களோ ஒரு சந்திரயோகி நோயினை குணப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருந்த போதிலும் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. எனவே அவர்கள் அதனை இயேசுவிடம் கொண்டு வந்தனர். இப்பொழுது அவர், நீ விசுவாசித்தால் என்னால் சுகப்படுத்த முடியும், ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு யாவும் கைகூடும், விசுவாசிக்க மட்டுமே செய்கின்றார். ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த அளவு பயபக்தியோடு இருங்கள். பேதுருவும் யோவானும் எங்களை நோக்கி பாருங்கள் கூறின விதமாக அப்படியே இந்த விதமாக நோக்கி பாருங்கள். ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர்களை நோக்கி பார்ப்பதல்ல, ஆனால் கவனம் செலுத்தும்படி நோக்கி பார்த்தல். மேலும் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்றான். பரலோகத்தின் தேவன் அதை அருள்வாராக. பாருங்கள், அவருடைய வார்த்தை நிரூபிக்கும்படியாய் உள்ளது, என்னுடையதல்ல. நான் அதை பிரசங்கிப்பதற்கான உத்தரவாதம் உள்ளவனாயிருக்கிறேன். அது கடினமாய் உள்ளது. இது என்னுடைய சொந்த ஊராகும். இயேசு கூறினதை நீங்கள் அறிவீர்கள். அவர் தம்முடைய சொந்த ஊருக்கு சென்றபோது அவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. நீங்கள் எல்லோருமே அதை அறிவீர்கள். அப்பொழுது இயேசு நின்று, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்று கூறினார். அது இன்னமும் இன்றைக்கும் அதே விதமாகவே உள்ளது. ஆனால் இங்கே அநேகர் சொந்த ஊரிலிருந்து வந்திராதவர்களாயிருக்கிறீர்கள். ஐயா, சரியாக அங்கே வரிசையின் கடைசியில் மூக்கு கண்ணாடி அணிந்து கொண்டு என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பவரே, நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர்களாய் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். தேவன் நம் இருவரையும் அறிந்திருக்கிறார். ஆனால் நீர் விளங்காத ஏதோ ஒன்று சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வுடையவராய் இருக்கிறீர். நான் காண்கிறதை உங்களால் காண முடிந்தால் நலமாயிருக்கும். உங்களுக்கு மேலே அந்த ஒளி உள்ளது. தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நலமாயிருக்கும். இப்பொழுது நீங்கள் அவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அவர் என்னுடைய சத்தத்தையும் என்னுடைய கண்களையும் உபயோகிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு காரியம் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எனக்கு உங்களை தெரியாது. உங்களை குறித்த எந்த காரியமும் எனக்கு தெரியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஐயா, அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். ஆனால் நீங்கள் உண்மையாகவே ஓர் இனிமையான தாழ்மையை போன்ற உணர்வை உங்கள் மேல் பெற்றிருப்பதாக இப்பொழுது உணர்கிறீர்கள். அது சரிதானே? அது கர்த்தருடைய தூதனாயிருக்கிறது. அது உங்களுக்கு மேலே உள்ளது. தேவன் அவருடைய குமாரன் கர்த்தராகிய இயேசுவின் மூலம் வெளிப்படுத்தினது போலவே அவர் என்னிடத்தில் உங்களுடைய தொல்லை என்னவென்பதை வெளிப்படுத்துவாரேயானால் நலமாயிருக்கும். அவர் என்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் உங்களிடத்தில் திரும்பி பேசும்படியாக ஜீவிக்கவுமே இங்கு வந்தார். நீங்கள் அதே பிரதான ஆசாரியரையே தொற்றிருக்கிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா? நீங்கள் ஏதோ ஒன்றோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அது அவராய் உள்ளது. உங்களுடைய தொல்லை உங்களுடைய நுரையீரல்களில் உள்ளது. அது உண்மை. உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அது நீங்கள் வேலை செய்ய முடியாதபடி மிகவும் மோசமாக உள்ளது. அது உண்மை. உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நான் உங்களை அறியேன். இப்பொழுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இங்கே நோக்கி பாருங்கள். நான் அதை யூகித்தேன் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அந்த ஆவி இன்னமும் அந்த மனிதன் மேல் உள்ளது. பரலோகத்தின் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவருக்கு சேவை செய்கிறீர்களா? நீங்கள் அவருக்கு சேவை செய்கிறீர்கள் என்றே நான் கூறுகிறேன். ஆமையா, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராயிருக்கிறீர்கள். நீங்கள் குணமாக்கப்படுவதற்காகவே இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சுகத்தோடு வீட்டுக்கு செல்ல போகிறீர்கள். உங்களுடைய பெயர் திரு ராணி. அது முற்றிலும் உண்மை. அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போகலாம். ஐயா, நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள். உங்களுடைய விசுவாசமே உங்களை குணமாக்கிற்று. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த மனிதனை என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே இல்லை. இதோ என்னுடைய கரங்கள் உள்ளன. இதுவே ஒருவேளை நம்முடைய முதன்முறையான சந்திப்பாயிருக்கலாம். அது தேவனாயிருக்கிறது. இப்பொழுது அப்படியே அமர்ந்திருங்கள். ஒவ்வொருவரும் ஜெபத்தில் இருங்கள். அதை செய்கிற ஏதோ ஒரு காரியம் இங்கே உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது பரிசேயர்களோ அவர் பிசாசாய் இருக்கிறார் என்றனர். அப்பொழுதே அவர்கள் பிசாசனுடைய பலனை பெற்றுக் கொண்டார்கள். பிலிப்பு அது தேவனுடைய குமாரன் என்றான்.
அவன் அவருடைய பலனை பெற்றுக் கொண்டான். நீங்கள் அதை குறித்து என்ன நினைக்கிறீர்களோ அது உங்களை பொறுத்ததாய் உள்ளது. நீங்கள் அங்கே அழுது கொண்டிருந்தீர்கள். ஏதோ ஒன்று உங்களை தாக்கிறது என்ற உணர்வுள்ளவராகவே நீர் இருந்தீர். நீர் அவ்வாறு இருந்தீர் அல்லவா? அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அழுது கொண்டிருந்த அந்த மனிதன் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாய் இருக்கிறோம். நான் உங்களை அறியேன், ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிப்பீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய கரத்தை முன்னும் பின்னுமாக அசைத்து காட்டுங்கள். சரி, நீங்கள் வயிற்றுக் கோளாறினால் அவதியுறுகிறீர்கள், அது உண்மை. தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்துள்ளார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை அவர் எனக்கு கூறுவாரையானால் அது உங்களை பலப்படுத்துமா? நீங்கள் அதை விசுவாசித்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அதை முன்னும் பின்னுமாக அசைத்து காட்டுங்கள். சரி, அது உங்களை பலப்படுத்துமா? திரு ஃப்ரெட்மோர், அது முற்றிலும் உண்மை. திருவாளரே, உங்களுடைய வயிற்றில் உள்ள சிறு குடல் முகப்பு வீக்கத்தில் உள்ள அந்த சீழ்ப்புண் உங்களை விட்டு போயிற்று. வீட்டுக்கு செல்லுங்கள். ஒரு நரம்பு தளர்ச்சி நிலையே அது உண்டாக காரணமாயிருந்தது. ஆனால் அவர் உங்களை அங்கே தொட்டபோது இயேசு உங்களை குணப்படுத்தி விட்டார். அங்கே உங்களுக்கு அடுத்துள்ள அந்த பெண்மணி, ஓ, அது யார் என்பதை நான் அறிவேன். நான் அந்த ஸ்திரியை அறிவேன். அவளுடைய பெயர் நான் தவறாக அறிந்து கொண்டிருக்கவில்லை. அது திருமதி கிரீனி என்று நான் நினைக்கிறேன். அதுதானே? சகோதரி கிரீனி அவர்களே, என்னால் உங்களை அழைக்க முடியாது, ஏனென்றால் நான் உங்களை அறிவேன். ஆனால் இங்கே ஒரு நிமிடம் பொறுங்கள். இல்லை, அது உங்களுக்காக அல்ல. நீங்கள் யாரோ ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது உண்மை. அந்த நபர் இங்கிருந்து தூரமாக ஒரு பெரிய தேசத்தில் இருக்கிறார். அங்கே அதிகமாய் பனிமழை பெய்து கொண்டிருக்கிறது. அது நெப்ராஸ்கா என்ற இடமாய் உள்ளது. நீங்கள் புற்றுநோயோடு உள்ள ஒரு பெண்மணிக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நெப்ராஸ்கா என்ற இடத்தில் புற்றுநோயோடு உள்ள ஒரு நபருக்காகவே நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், விசுவாசியுங்கள். அங்கே அமர்ந்துள்ள பெண்மணி தன்னுடைய கண்களில் இருந்து வரும் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் ஓர் அந்நியராயிருக்கிறாள். நான் அந்த பெண்மணியை அறியேன். அவளுக்கு பக்கத்தில் அவளுடைய கணவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பெரிய உருவம் கொண்ட மனிதர். அவர்கள் அந்நியர்களாய் இருக்கிறார்களே. தேவன் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பெண்மணியே, இது தேவனுடைய ஆவியாய் இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் மரணத்துக்கு எதுவாய் நிழலிடப்பட்டிருக்கிறீர்கள், இல்லையா? அது ஒரு புற்றுநோய். நாம் அந்நியர். உங்களுடைய கரத்தை பின்னால் இருந்து அசைத்து காட்டுங்கள், அது உண்மை. என்னுடைய ஜீவியத்தில் நான் உங்களை ஒருபோதும் கண்டதே இல்லை. நீங்கள் இந்த பட்டத்திலிருந்து வரவில்லை. நீங்கள் எங்கிருந்தோ ஆற்றை கடந்து வந்திருக்கிறீர்கள், அது உண்மை. உங்களுடைய பெயர் திருமதி சாண்டர்ஸ் என்பதாகும். ஹில்டா என்பது உங்களுடைய முதல் பெயர், அது முற்றிலும் உண்மை. பெண்மணியே, நீங்கள் எழும்பி நின்று இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வரும் உங்களுடைய சுகமளித்தலை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பார்த்தீர்களா? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், சந்தேகப்படாதீர்கள். இங்கே கிட்டத்தட்ட இந்த வரிசையில் உள்ள நீங்கள் யாவரும் கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வையுங்கள். அப்பொழுது நீங்கள் குணமடைவீர்கள். இப்பொழுது அது அவராகும். அது அவரென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பாருங்கள், நான் உங்களை அறியேன். நீங்கள் விசுவாசிக்க கூடுமேயானால் நலமாயிருக்குமே. அது உங்களை பொறுத்ததாய் உள்ளது. ஐயா, நீர் இங்கே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பது போன்று தென்படுகிறது. நீங்கள் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறீர்களா? அது அவராயிருக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களுக்கு ஒரு அந்நியனாயிருக்கிறேன், நீங்கள் எனக்கு அந்நியராயிருக்கிறீர்கள். இதுவே நம்முடைய சந்திப்பின் நேரமாய் உள்ளது. ஆனால் தேவன் நம் இருவரையுமே அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அந்த காரியங்கள் உண்மையாயிருக்கின்றன. உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் உங்களுடைய முதுகு தொல்லை இல்லாமல் வீட்டிற்கு செல்லப் போகிறீர்கள் என்றும் தேவன் உங்களை சுகப்படுத்தப் போகிறார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஹாமில்டனில் உள்ள ஒஹாயோவிற்கு திரும்பிச் செல்லுங்கள், அது உண்மை. உங்களுடைய பெயர் திரு பக்ஹார்ட், அது உண்மை. இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களை குணப்படுத்தி விட்டார். எனவே நீங்கள் வீட்டுக்கு சென்று சுகமாயிருக்கலாம். ஆமேன். ஓ, நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை குறித்து உணர்வுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஏதோ ஒன்று அதை செய்ய வேண்டியதாக உள்ளது என்று நீங்கள் தெளிவாக உணர்கின்றீர்களா? அதைத்தான் அவர் முதலில் செய்தார் என்றும் வாக்களித்தார் என்றும் வேதம் கூறியுள்ளது. அவர் அதை யூதருக்கு முன்பாகவும் சமாரியருக்கு முன்பாகவும் செய்து புறஜாதியார் முன்பாக அதை செய்வதாக வாக்கு பண்ணினார். இதுவே அந்த வேலையானது. ஏதோ ஒரு சரித்திர பிரகாரமான தேவன் அல்ல, ஆனால் தம்முடைய வாக்குத்தத்தை காத்துக்கொள்ளுகிற ஒரே தேவன் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு வியாதியஸ்தரை குணப்படுத்துகிற மாறாத ஒருவர். அவர் அதை செய்த விதமாகவே அதே முறையில் கடைசி நாட்களில் செய்வதாக வாக்கு பண்ணினார். இதுவே மீண்டும் கிறிஸ்துமஸாய் அவருடைய வழிகாட்டும் ஒளியாய் உள்ளது. சகோதரன் பிரணாம், நீர் எதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்? நான் அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அது மற்றொரு உலகமாய் உள்ளது.
நீங்கள் அதை பெயரிட்டு கூற வேண்டுமானால் அது மற்றொரு பரிமாணமாய் உள்ளது. அது ஆவிக்குரிய உலகத்தில் உள்ளது. நான் உண்மையாகவே இருதய பாரமடைந்துள்ள ஒரு மனிதனை காண்கிறேன், ஆனால் நான் அவரை அறிவேன். சகோதரன் பங்க் அவர்களே, இதுவரையிலும் நான் அதை அறிந்திருக்கவில்லை. நீங்கள் தொல்லையில் இருக்கிறீர்கள். உங்களுடைய தாயார் மீது உண்மையாகவே ஒரு கருத்த நிழல் உள்ளது. நான் அதை அறியேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் இப்பொழுதுதான் உள்ளே வந்தேன். ஆனால் உங்களுடைய தாயாருக்கு கடுந்தீங்கு விளைவிக்கிற புற்றுநோயினால் ஒரு அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. நீர் தாயாரை குறித்து கவலையடைந்திருக்கிறீர். எனவே நீர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர். உங்களுடைய தந்தையாரை சரியான மனநிலைக்கு திரும்ப கொண்டு வந்து அவருக்கு ஆரோக்கியத்தை திரும்ப அளித்த தேவனால் உங்களுடைய தாயாருக்கும் திரும்ப சுகத்தை அளிக்க முடியும். பயப்படாதீர்கள். நீர் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அங்கே அவர் மற்றொரு நபர் மீது இருக்கிறார், ஆனால் நான் அவரை அறிவேன். ஆனாலும் அவள் வேறு யாரோ ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். திருமதி ஆர்கன் பிரைட், நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களே, ஆனால் அப்பொழுது அந்த புற்றுநோய் குணமடைந்துவிடும். அது மற்ற யாரோ ஒரு நபராய் உள்ளது. நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களை குறித்து என்ன பெண்மணியே? நீங்கள் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்றும் அவருடைய ஊழியக்காரன் என்றும் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அந்த ஸ்திரீ அவதியுற்றுக் கொண்டிருந்த அதே உதிரப்போக்கினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். சரியே, நீங்கள் இந்த பட்டணத்திலிருந்து வரவில்லை. நீங்களும் கூட ஒஹையாவிலிருந்தே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னுடைய கூட்டங்களில் ஒன்றில் உங்களுக்கு இருந்த ஏதோ ஒன்றிலிருந்து குணமடைந்தீர்கள். உங்களுக்கு புற்றுநோய் இருந்தது. நீங்கள் மரணத்திற்கு எதுவாக நேரிடப்பட்டிருந்தீர்கள். அது இப்பொழுது போய்விட்டது. அது உண்மை. அதாவது நான் அவருடைய ஊழியக்காரன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கூறுகிறேன். உங்களை போன்ற வயதில் உள்ளவர்களுக்கு உண்டாகும் உதிரப்போக்கு உள்ளது. ஆனால் உங்களுக்கு ஒரு வாத ரோகமும் கூட உள்ளது, அல்லது மூட்டு வலியை போன்ற ஒன்று. அது நீங்கள் எழுந்திருக்கும் போது ஏற்படுகிறது. நீங்கள் காலையில் ஒரு விரைப்பான நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுடைய தொண்டையிலும் கூட உங்களுக்கு தொல்லை உண்டு. நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய இதயத்தில் வேறு யாரோ ஒருவரை நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய மருமகள். அவளுக்கு நரம்பு புடைத்து வீக்கம் கொண்டுள்ளது. அவள் நிறைய பிள்ளைகளுக்கு தாயாயிருக்கிறாள். அவள் அவ்வாறு இல்லையா? அது முற்றிலும் உண்மை. உங்களுடைய பெயர் திருமதி ஆலிஸ் தாம்சன். அது முற்றிலும் உண்மை. நீங்கள் வேண்டிக் கொண்டிருப்பதை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்லுங்கள். அவ்வண்ணமாகவே அவளும் குணமடைவாள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்துள்ளீர்கள். இப்பொழுது நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக இருக்கிறபடியால் எந்த விதமாக உங்களுடைய கரத்தை முன்னும் பின்னும் அசைத்து காட்டுங்கள். அசைத்து காட்டுங்கள். நான் உங்களை அறியேன். உங்களை குறித்து ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் உங்களுடைய விசுவாசத்திற்கு சவாலிடுகிறேன். நான் இங்குள்ள எந்த நபரும் அவருடைய பிரசனத்தில் விசுவாசிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். உங்களோடு உள்ள கோளாறு என்னவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். இது அவருடைய வருகைக்கு முன்பாக அவர் செய்யும் கடைசி காரியமாய் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் என்ன கூறினார் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சோதோம் குமாராவின் நாட்களில் இருந்தது போலவே மனுஷகுமாரன் வருகையிலும் இருக்கும். அப்பொழுது செய்தி என்னவாயிருந்தது? 3 தூதர்கள் அங்கே புறப்பட்டு சென்றனர். அவர்களில் இருவர், ஒன்று பில்லி கிரஹாம், மற்றொன்று ஜாக் ஷூலர். அவர்களும் சோதோமுக்குள் சென்று ஜனங்களுக்கு விடுதலையின் சுவிசேஷ செய்தியை பிரசங்கித்தனர். ஆனால் ஒரு தூதனோ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமோடு அவனுடைய குழுவினரோடும் தங்கியிருந்தார். அந்த தூதன் தன்னுடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பியிருந்தார். சாராளோ கூடாரத்தின் உட்புறத்திலிருந்து நகைத்தாள். அப்பொழுது அந்த தூதன் சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். அவருக்கு பின்னால் இருந்த கூடாரத்திலிருந்து அவள் நகைத்ததை அவர் எப்படி அறிந்து கொண்டார்? அதுவே சோதோமின் அழிவிற்கு முன்னதாக இருந்த கடைசி செய்தியாயிருந்தது. முழு அழிவிற்கு முன்பாக தேவன் காண்பிக்கும் கடைசி அடையாளங்கள் இதோ இருக்கின்றன. அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து ரட்சிக்கப்படுங்கள். நாம் சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அவருடைய பிரசன்னத்தை குறித்த உணர்வுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? இப்பொழுது அவர் உங்களுக்கு தேவைப்படுகிறாரா? நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறேன். நீங்கள் அவருடைய செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் அவர்தாமே இறங்கி வந்து பேசுவதை நீங்கள் காண்கிறீர்கள். ஒரு மனிதனால் எதை வேண்டுமானாலும் கூற முடியும். ஆனால் தேவன் பேசி அதை உறுதிப்படுத்தினால் ஒழிய அதனால் எந்த நன்மையும் இல்லை. ஆனால் அவர் வருகிற போது தேவன் செய்தியை உண்மையுள்ளதாக்கி மீண்டும் ஜீவிக்க செய்கிறார். அப்படியானால் அது தேவனாகும். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய ஜீவியத்தின் முழு ஒப்புவித்தலோடு அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? நீங்கள் உங்களுடைய கரங்களை ஒரு வினாடி உயர்த்தி, நான் என்னுடைய கரங்களை உயர்த்தி உள்ளேன், நான் இப்பொழுதே என்னுடைய எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்புவிக்கிறேன் என்று கூறுவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்திற்கான சுகமளித்தலுக்கான தேவையுள்ள யாவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமடைவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் வியாதியஸ்தற்காக ஜெபிப்போமாக. கர்த்தாவே, ஒருவரும் சுகமடையாதபடி விடப்படாமல் எல்லோரும் சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, நானோ இங்கு பலவீனமாய் நடுங்கிக் கொண்டு நிற்கிறேன். நீர் இங்கிருக்கிறீர். அது எந்த சந்தேகத்தின் நிழலுக்கும் அப்பாற்பட்டதாய் உள்ளது.
ஜனங்கள் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தின் பயபக்தியினால் அதிர்ச்சியூட்டும்படியான நிலைமைக்குள்ளாயினர். அது மற்றொரு கிறிஸ்துமஸாய் உள்ளது. அதே இயற்கைக்கு மேம்பட்ட ஒளி பிரகாசிக்கிறது. அது அநேகரை வித்தியாசமான நடைமுறை வாழ்க்கையிலிருந்து வழிநடத்தியுள்ளது. அவர்கள் உம்முடைய வார்த்தை வாசிக்கப்பட்டதையும் பிரசங்கிக்கப்பட்டதையும் கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுதோ நீர் வந்து வார்த்தையை உறுதிப்படுத்துவதை காணட்டும். வேதம், சீஷர்கள் புறப்பட்டு போய் எங்கும் வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று உரைத்துள்ளது. அவை வெளிப்படுத்தின விசேஷத்தை தவிர வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருந்த கடைசி காரியங்களாயிருந்தன. இப்பொழுது நாங்கள் அதை மீண்டும் காண்கிறோம். கர்த்தாவே, வருகையோ சமீபித்திருக்கிறது, இரக்கமாயிரும். எங்கே இந்த காலையில் வியாதியாயுள்ள யாவரையும் சுகப்படுத்தும். உம்முடைய ஆவி செம்மையானதாயிருக்கிறது, அது வல்லமையுள்ளதாயிருக்கிறது, அது இங்கே உள்ளது. கர்த்தாவே, இங்கே வந்துள்ள அநேகர் கூடாரத்தில் உள்ள ஜனங்களாயிருக்கிறார்கள். நீர் அவர்களை அழைக்கும்படி அவர்களுக்கு இரக்கமுள்ளவராயிருந்து வருகிறீர். கர்த்தாவே, அதே சமயத்தில் அது இப்பொழுது முழு கூட்டத்தாரின் மீதும் உள்ளது. அந்த மகத்தான சக்கினா மகிமை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மகத்தான வல்லமை, வாரவில்லின் அநேக வண்ணங்கள், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமானவர், விடிவெள்ளி நட்சத்திரம், சாரோனின் ரோஜா இங்கே இருக்கிறார். கர்த்தாவே, குணப்படுத்தும். அவர்கள் உம்முடைய கிருபை மூலமாக குணப்படுவார்கள் என்று நாங்கள் அழுத்த நிறுத்தமாக உரைக்கிறோம். கர்த்தாவே, அதை விசுவாசிக்கும்படியாக அவர்களுக்கு விசுவாசத்தை தாரும். தேவனுடைய மகிமைக்காக அதை இப்பொழுதே ஏற்றுக்கொள்வார்களாக. சுகவீனமான ஒவ்வொரு நபரும் சுகமடைவார்களாக. தவறாக இருக்கிற ஒவ்வொரு நபரும், தங்களுடைய தோழரோடு தவறாக ஜீவிக்கிறவர்கள் மன்னிக்கப்படுவார்களாக. புகைப்பிடிக்கிற அல்லது மதுபானம் அருந்துகிற ஒவ்வொரு நபரும் மன்னிக்கப்படுவார்களாக. இப்பொழுது இங்குள்ள சர்வ வியாபியான தேவனால் அவர்களுடைய பாவங்கள் இரத்தத்தின் கீழ் இருப்பதாக. அநேகமாக அவர்கள் தங்களுடைய ஜீவியம் முழுவதிலும் அவரண்டை மிகவும் நெருங்கினவர்களாக இருப்பார்களாக. இப்பொழுது இது ஏற்றுக்கொள்ளப்பட அருள் புரியும். ஓ தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய மகத்தான ராஜாவே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை பருவத்தில் நாங்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கையில் எங்களுக்கு செபிகொடும். ஒரு சாந்தா கிளாஸில் அல்ல, ஆனால் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்துள்ள இயேசு ஜீவனுள்ள ஒருவராய் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் தம்மை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஓ கர்த்தாவே, நீரே தேவன், நீர் மாத்திரமே தேவன். உம்மை இல்லாமல் வேறு யாரும் இல்லையே. இந்த சிறிய தாழ்மையான ஸ்தலத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் சாக்கியம் எங்களுக்கு உண்டாயிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்தாமே தம்மை தாழ்த்திக் கொண்டு எங்கள் மத்தியில் வந்தாரே. நாங்கள் இதற்காக மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. நாங்கள் காலையிலிருந்து இரவு வரையிலுமாக முழுமையா இரவு நேரங்களிலூடாகவும் அவருக்கு துதி செலுத்துவோமாக. எங்களுடைய இருதயங்கள் பாடல்களையும் யெகோவாவின் துதிகளையும் பாடுவதாக. அவருக்கே என்னென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த உம்முடைய பிள்ளைகளை, கோழித்தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக உம்முடைய சட்டைகளின் கீழ் இவர்களை சேர்த்துக் கொள்ளும். அவர்களை முழு ஈடுபாடு கொண்ட ஜீவியத்திற்குள்ளாகவும் மகிழ்ச்சியான ஜீவியத்திற்கும் எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மை போன்ற தூய்மையான ஜீவியத்திற்கும் வழிநடத்தும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்களுக்கு தாரும். கர்த்தாவே, அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு புத்துயிர் அளியும். நீர் அவர்களுக்குள் வாசம் செய்து ஜீவிக்கும்படியாகவும் அவர்கள் மூலமாக கிரியை நடப்பிக்கும்படியான உம்முடைய சீஷர்களைப் போல கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக்கும். கர்த்தாவே, இதை அருளும். ஏனெனில் சீக்கிரத்தில் ஆகாயத்தில் காட்சியளிக்கப் போகும் எங்களுடைய கர்த்தர் வருவார் என்றும் நாங்கள் நேசிக்கிற அவரை காண்போம் என்றுமே நாங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதற்காக எங்களுடைய கர்த்தராகிய இயேசுவின் மூலமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நான் ஆராதனையை போதகரிடம் ஒப்படைக்கிறேன்.